Hello everyone, welcome to EESAN IAS Academy. So லாஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணோம். டெஸ்ட் 1க்கான ஒரு 100 கொஷின்ஸ் எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து பார்த்தோம். ஆல்ரெடி நம்ம EESAN IAS அகாடமியில் பாலிட்டி டெஸ்ட் சீரிஸ், ஸ்பெஷல் டெஸ்ட் சீரிஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தோம். அது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவும். ஸோ டெஸ்ட் 2க்கான கொஷின்ஸோட எக்ஸ்பிளனேஷன் ஓப்பனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து போட போகிறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் வீடியோ, இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன். ஸோ இது குரூப் 2, 2A, குரூப் 4 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸ்பெஷலாக பாலிட்டி சப்ஜெக்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண ஒரு டெஸ்ட் சீரிஸ். சரிங்களா? ஓகே. ஸோ இதை பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் நிறுத்திருங்க, லைட் நிறுத்திருங்க, இந்த லைட் நிறுத்திருங்க. Wait a minute. அந்த ஃபேன் போடுங்க, கிளாஸ் எடுத்துட்டு இருக்கு அந்த மாதிரி வர வேண்டாம், அந்த லைட் போடுங்க. இந்த ஃபேன் ஸோ ஹாய் எவ்ரி ஒன், சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குங்களா? ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து பேசிட்டு இருந்தோம். டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 டெஸ்டஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து 2 டெஸ்ட் முடிஞ்சிச்சு. எனக்கு வந்து 3rd டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? டெஸ்ட் எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்ற டீட்டெயிலையும் சொல்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம 50 கொஷின்ஸோட எக்ஸ்பிளேஷன் பார்ப்போம். 100 கொஷின் வச்சுருந்தோம், ஒரு 50 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன்ஸ் யூடியூப்ல நம்ம எக்ஸ்பிளேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் 15 டெஸ்ட், டோட்டலாக 1500 கொஷின்ஸ், ஒரு எக்ஸ்டென்சிவான ஒரு ப்ராக்டிஸ். எல்லா கொஷின்ஸுமே பைலிங்குவல் கொடுக்குறோம், அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ். இது இந்த 1500 கொஷின்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் எந்த எக்ஸாம் இருந்தாலும் பாலிட்டிக்கு அந்த 1500 கொஷின்ஸ் எடுத்து ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு போனாலே போதும். பாலிட்டி யூனிட்ல நீங்கள் கண்டிப்பாக மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணி. சரிங்களா? ஸோ எல்லா டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் ஸ்கூல் புக்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். அதுக்கான ஒரு ஃபுல் வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 1 100 கொஷின் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ, பாலிட்டி கொஷின்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. நல்ல ஒரு ரிவைசிங்காக இருக்கும் ஸ்கூல் புக் படிக்கிறவங்களுக்கு. ஸ்கூல் புக் படிச்சுட்டு இருந்தாலும் அப்படியே அந்த கொஷின்ஸ் என்ன பண்ணுங்க, ஒரு கொஷினையும் பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நான் சொல்லக்கூடிய எக்ஸ்பிளனேஷனும் என்ன பண்ணிக்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th புக்ஸ் டெஸ்ட் 2 வச்சிருந்தோம். அதுலேருந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போகிறோம். தென் வந்து சிலபஸ் வைஸும் நம்மளுக்கு போகுது. அது மட்டும் இல்லாமல் சிலபஸ் வைஸ் போகிறப்போ நம்ம வந்து டீகோடட் சிலபஸ் கொடுத்து இந்த டெஸ்ட்டஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் பேஸ்டு கான்ஸ்டியூஷன், பிரியாம்பிள், ஃபியூச்சர்ஸ், யூனியன் ஸ்டேட், யூனியன் டெரிட்டரி, சிட்டிசன்ஷிப் இது வரைக்கும் வந்து இருக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் டீகோடட் சிலபஸ் வந்து கொடுத்துருந்தோம் பைலிங்குவலாக. ஸோ என்னென்ன மாதிரி படிக்கணும், எக்ஸாம்பிள் கான்ஸ்டியூஷன், சேலியன் ஃபியூச்சர்ஸில் என்னென்ன ஏரியாஸை ஃபோக்கஸ் பண்ணணும், மெஜாரிட்டிஸ் படிக்கணும், தனித்தனியாக கொடுத்துரும். இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாம்பிள் அண்ட் வேல்யூஸ். ஸோ இதோட எல்லா வேல்யூஸும் படிக்கணும். இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து வரும். அடுத்து அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ், இது ரிலேட்டட். அடுத்து யூனியன் டெரிட்டரியில் என்ன படிக்கணும், சிட்டிசன்ஷிப்பில் என்னென்ன பெர்ஸ்பெக்டிவ்ல சிட்டிசன்ஷிப் வந்து படிக்கணும் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பைலிங்குவலாக நம்ம டீகோடர் சிலபஸ் வந்து சிலபஸ் வைஸ் நடக்கூடிய டெஸ்டஸ்க்கு மட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் டெஸ்ட் பேட்சில். அண்ட் ஆல்சோ வந்து கொஷின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கா ஸ்டாண்டர்டாக வந்து இருக்கும். ஸோ May 24 ஒரு டெஸ்ட் முடிஞ்சு, 31 லாஸ்ட் வீக் வந்து ஒரு எக்ஸ்பிளேஷன் பார்த்தோமா, அன்றைக்கி ஒரு டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் பேஸ்டு டெஸ்ட் வந்து போயிட்டு. ஓகேங்களா? போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் நடக்குது. ஆஃப்லைன் பொறுத்த வரைக்கும் நம்ம கடலூர் அகாடமிக்கு வந்து நீங்கள் நேராக எழுதிக்கலாம். ஆன்லைனில் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுக்கு மற்ற அது ரிலேட்டடான கீ ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். வித் எக்ஸ்பிளேஷன், வித்தவுட் எக்ஸ்பிளேஷன் 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபீஸுமே ரொம்ப மினிமம் தான். வித் எக்ஸ்பிளேஷனே உங்களுக்கு 750 rupees தான் போட்டிருக்கோம். வித்தவுட் எக்ஸ்பிளேஷன் ஆன்லைனில் வந்து 500, ஆஃப்லைனில் 600 rupees வந்து கொடுத்துருக்கோம். வித் எக்ஸ்பிளேஷன்னா வந்து ரெண்டுமே வந்து 750 rupees தான். ஒரு 0.5 rupees per கொஷின்ஸ் அப்படின்ற மாதிரி தான் கால்குலேட் பண்ணிருக்கோம். பிகாஸ் குவாலிட்டி இஸ் த மேட்டர். அண்ட் ப்ராப்பராக வந்து ஒரு
15 டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து மோல்ட் பண்ணிடலாம் சரிங்களா. வீக்லி ஒன்ஸ் ஒரு டெஸ்ட் எழுத போகிறீங்க, அதுவும் போர்ஷன்ஸும் ரொம்ப ரொம்ப சின்னது தான். இப்போ நீங்கள் ஃபுல் டெஸ்ட்லாம் வந்து ஃபுல் டெஸ்ட் பேட்ச் சீரியஸ் எழுதுறப்ப இந்த மெயின் ஏரியா, அதாவது மெயின் சப்ஜெக்ட்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் வீக்லி 2 டெஸ்ட்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவலாக வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கிற மாதிரி நம்ம ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் லெஷர் பீரியட் இருக்குது, நம்மளுக்கு இன்னும் குரூப் 1 நோட்டிஃபிகேஷனே வந்து 23 தான். நமக்கு இன்னுமே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 டேஸ் மேலே இருக்குது. அது இல்லாமல் நம்மளுக்கு குரூப் 2 குரூப் 4 நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் இன்னும் நிறைய டைம் இருக்குது. அப்போ இந்த டைமில் என்ன பண்ணலாம்னா ஸ்டூடெண்ட்ஸோட விருப்பத்தின் பேரில் தான் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் ஆரம்பித்தோம். இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஓகே, நம்ம கையில் 15 மார்க்ஸ் இருக்குது, நம்ம கையில் ஒரு 35 மார்க்ஸ் இருக்குது, நம்ம கையில் ஒரு 50 கொஸ்டின்ஸ் ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்ற நம்ம ஒரு தைரியத்தோட மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸ் வந்து படிக்கலாம். எப்படி நம்ம ஃப்ரீ டைமில் மேக்ஸ் மட்டும் தனியாக டெஸ்ட் பேட்ச் போகிறோம்ல, அதே மாதிரி ஒரு ஏரியாவும் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கான ப்ராக்டிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிட்டி டெஸ்ட் சீரிஸ். உண்மையிலே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் 2ல 11th and 12th சிலபஸ் வந்து வச்சிருந்தோம். ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் சரிங்களா. ஒரு கொஸ்டினா ஆஸ் யூஷுவல் நீங்கள் ட்ரை பண்ணுங்க, ஒரு கொஸ்டினும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. த டேர்ம் பாலிடிக்ஸ் இஸ் டெரிவ்டு ஃப்ரம் விச் லாங்குவேஜ்? பாலிடிக்ஸ் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? சொல்லுங்க ப்ரோ. இல்லை கூப்பிட்றேன், லைவ்ல இருக்கேன். ஓகே, ஸோ பாலிடிக்ஸ் அப்படின்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்றது ஸோ 11th 12th புக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டாக ஃபர்ஸ்ட் 2 to 3 4 லைன்ஸ். ஏன்னா ஆல்ரெடி ஒரு எக்ஸாமில் நம்மளோட எக்ஸாமில் பார்லிமெண்ட் என்ற வேர்டு வந்து ஃப்ரெஞ்ச் வேர்டு அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி தான் மேபி இதுவுமே வந்து அப்கமிங் எக்ஸாம்ஸில் கேட்கலாம் அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம எடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ the term politics is derived from the Greek word. ஒரு கிரேக்க சொல்ல இருந்து பெறப்பட்டது. ஸோ ஆல்ரெடி எக்ஸாம்ஸ்ல கேட்ட சொன்னா பார்லிமெண்ட் அப்படின்றது பிரெஞ்சு வேர்டு, பாராளுமன்றம்ன்றது பிரெஞ்சு வேர்டு. பார்லிமெண்ட் அப்படின்னு மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் அப்படின்னு அர்த்தமா. பார்லிமெண்டோட முக்கியமான வேலை என்ன? ஏதாவது ஒரு முக்கியமான நாட்டோட முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்றது. ஹையஸ்ட் டெலிபரேட்டிவ் பாடி இந்த கண்ட்ரி அப்படின்னு நம்ம பார்லிமெண்ட் வந்து சொல்லுவோம். ஓகேங்களா. அடுத்து லாட்டின் வேர்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்மளோட பாலிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் குடியரசுத் தலைவரோட அந்த வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா லத்தீன் வேர்ட்ல இருந்து பெறப்பட்டது. இதுவும் வந்து நோட் பண்ணி வச்சு. அடுத்து totalitarianism refers to the subordination of all aspects of human life to the authority of the dash. ஸோ இந்த totalitarianismன்றது ஒரு மனிதனோட வாழ்க்கையோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் எல்லா பக்கங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா எதன் கீழே வந்து கொண்டு வருது அப்படின்னு கேட்டாங்க. முற்றதிகாரம் என்பது மனித வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் எந்த அதிகாரத்துக்கு உட்படுவதை உறுதிக்கிறது? சமூகத்தோட அதிகாரத்திற்கா, நீதித்துறையோட அதிகாரத்திற்கா, அரசின் அதிகாரத்திற்கா, சட்டமன்றத்தின் அதிகாரம்? ஸோ இதில் ப்ராடாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் அரசு நம்மள ஏதாவது ஒரு ஃபார்மட் ஆஃப் கவர்மெண்ட்ல பார்லிமெண்ட்டோ பிரசிடென்ட்டோ ஃபார்மட் ஆஃப் கவர்மெண்ட் நமக்குள்ள இருக்கும். அவங்க தான் நம்ம என்ன பண்றாங்க, நம்மளோட ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃபை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ இதுவும் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். அடுத்து மனிதன் இயற்கையிலேயே ஒரு அரசியல் விலங்கு என்று கூறியவர் யாரு? எல்லாருக்குமே தெரியும். ஸோ அரிஸ்டாட்டில். அவரோட பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புக், அவரோட ஃபர்ஸ்ட் பாலிடிக்ஸ் ரிலேட்டட் புக்ஸ், பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு புக்ல வந்து இதை பத்தி சொல்லியிருக்காரு. இது ரொம்ப ஃபேமஸான புக், அமேசான்ல பெஸ்ட் செல்லிங்ல போயிட்டு இருக்கக்கூடிய. ஓகே, அடுத்து 4th கொஸ்டின், which of the following is not an essential element of the state? பின்னொருவற்றில் அரசு என்பதற்கான இன்றியமையாத கூறு அல்லாதது எது? ஸோ நாட் அன் எசென்ஷியல் கேட்டிருக்காங்க, இன்றியமையாத கூறு அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு அரசு அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றியமையாத கூறு அப்படின்னு பார்க்குறப்ப மக்கள் தொகை வேணும், நிலப்பரப்பு வேணும், இறையாண்மை வேணும், அரசியலமைப்பு இருக்கலாம், இல்லாமலும் ஆட்சி செய்யலாம். ஸோ மன்னராட்சியெல்லாம் என்ன பண்றாங்க, அரசியலமைப்புல வச்சிருக்காங்க, மன்னர் ஆட்சி பண்றாரு அரசியலமைப்பு இல்லாமல். ஸோ அரசியலமைப்பு இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் அந்த அரசு என்ற கொள்கையை வந்து பாதிக்காது, ஸ்டேட் என்ற கொள்கையை பாதிக்காது. ஸோ திஸ் இஸ் நாட் அன் எசென்ஷியல் ஃபியூச்சர். அரசியலமைப்பு என்பது ஒரு இன்றியமையாத கூறு அல்லாததுன்னு கேட்கிறப்ப அரசியலமைப்பு. அரசியலமைப்பு இருந்தாலும் ஆட்சி பண்ணலாம், எல்லாரும் ஆட்சி பண்ணலாம். அரசுனா என்னங்க, ஒரு மக்கள் இருக்கணும், அந்த மக்கள் ஆள்றதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கணும். ஆனால் கான்ஸ்டியூஷன்றது மஸ்ட் கிடையாது, ஒரு சிஸ்டம் இருக்கணும். தென் வந்து அந்த மக்கள் இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பு வந்து இருக்கணும். இதை பத்தி சொல்லக்கூடியது. அடுத்து இறையாண்மை. பிகாஸ் இறையாண்மை இருந்தால் தான் அரசு, அப்படி இல்லைன்னா அது அரசை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு கீழே வரப்ப நம்ம எப்படி தனியாக வந்து கவர்மெண்ட் தனியாக இயங்குறோம்னு சொல்ல முடியும். ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி ஆப்ஷன் சி. அடுத்து 5th கொஸ்டின், அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பின் முக்கிய கூறுகள் ஒன்றாக இறையாண்மையுள்ள ஜனநாயக குடியரசாக இந்தியா என்பதை உச்ச நீதிமன்றத்தின் எந்த வழக்கு சேர்த்தது?
So which case did the Supreme Court add India as a sovereign democratic republic as one of the fundamental elements of basic section of the constitution? So இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கேஸ், preamble related case, முகவுரை ரிலேட்டட் கேஸ். ஸோ முகவுரை ரிலேட்டட் கேஸுன்றப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த வார்த்தைகளை வச்சு இந்திரா காந்தி வெஸ் ராஜ் நரேன் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். எஸ், இந்திரா காந்தி வெஸ் ராஜ் நரேன் கேஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ். இந்த கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய கான்சிக்வன்சஸ் ரொம்ப அதிகம். இந்திரா காந்தி ராஜ் நரேன் 2 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகமதாபாத் தொகுதியில் போட்டி போடுறாங்க. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திரா காந்தி ஜெயிச்சிடுறாங்க, ராஜ் நரேன் தோத்துடுறாரு. ராஜ் நரேன் என்ன பண்ணுறாருன்னா கேஸ் போடுறாரு ஹைகோர்ட்டில். கேஸ் போட்டு என்ன சொல்றாரு, இந்திரா காந்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட் ஆஃப் கண்டக்ட் ரூல்ஸ், மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் எதுவுமே ஃபாலோ பண்ணல, அவங்க பப்ளிக் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்க, பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே கேஸ் போடுறாரு. கேஸ் நிரூபிக்கப்பட்டு இந்திரா காந்தியோட அந்த எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணப்படுது. கேன்சல் பண்ண உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம கான்ஸ்டியூஷன்ல தான் ஒரு ப்ரொவிஷன் இருக்குல்ல, எம்பியா இல்லைனாலும் என்ன பண்ணலாம், மினிஸ்டராக இருக்கலாம், அதுவும் பிரைம் மினிஸ்டராகவே இருக்கலான்ட்டு அந்த ப்ரொவிஷனை யூஸ் பண்ணி அவங்க மெஜாரிட்டி வச்சதுனால பிரைம் மினிஸ்டராக மாறுறாங்க. அடுத்து 1975 இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1976 42வது சட்டத்திட்டத்தை கொண்டு வராங்க. எல்லாமே இதுக்குள்ளதான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ ஆப்ஷன் சி 5வது கொஸ்டின். அடுத்து, ஜனநாயகம் என்பது சமதர்மவாதத்திற்கான பாதையாகும் என்று கூறியது. டெமோக்ரஸி இஸ் எ ரோட் டு சோசியலிசம். ஸோ சோசியலிசம்னா என்னங்க, எல்லாரும் எல்லாத்துலேயும் சமமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஜனநாயக முறையை ஃபாலோ பண்ணுறது சோசியலிசத்துக்கு நம்மளை வகுத்து கொண்டு போகும்னு சொல்லக்கூடிய ஒரு கோட். இதை யார் சொன்னாங்கன்னா காரல் மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இவர் எந்த புக்லையும் மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் இவரோட பொலிட்டிக்கல் தியரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கு, நம்ம ஸ்கூல் புக்ஸ் கொடுத்துருக்கோம். அடுத்து, அரசியலமைப்பு விதி 21 படி ஒரு நபரின் வாழ்வுரிமை அல்லது தனிநபர் சுதந்திரம் எதன் மூலம் மட்டுமே பறிக்கப்பட முடியும்? அக்கார்டிங் டு ஆர்டிகல் 21, a person can be deprived of his life or a personal liberty only by. ஆக்சுவலா ஆர்டிகல் 21 ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல படிச்சிருப்பீங்க. என்ன எதை பத்தி சொல்லுது அப்படின்றப்ப வாழ்க்கை சுதந்திரம், தனிநபர் சுதந்திரம் அப்படின்னு, வாழ்க்கை மற்றும் தனிநபர் சுதந்திரம் இதை பத்தி படிச்சிருப்பீங்க. பட் ஆனால் அதோட ஃபுல்லா படிச்சீங்கன்னா அந்த ஆர்டிகலை தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஒரு தனிநபரோட வாழ்க்கை மற்றும் சுதந்திரத்தை அரசோட சட்டத்தின் படி இல்லாம யாரும் பறிக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம், அரசோட சட்டம் அதை பறிக்க முடியும். கவர்மெண்ட் ஆக்ட் போட்டா தவிர மற்றபடி நம்மளோட லைஃபையும் லிபர்ட்டியும் யாருமே த்ரெட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அரசியலமைப்பு விதி 21 படி ஒரு நபரின் வாழ்வுரிமை அல்லது தனிநபர் சுதந்திரம் எதன் மூலம் மட்டுமே பறிக்கப்பட முடியும்னு நம்ம கொஸ்டின் கேட்கிறோம். எஸ், அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் இருக்கும். சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறை, நிர்வாக உத்தரவு, நாடாளுமன்ற தீர்மானம், குடியரசுத் தலைவரின் அவசர சட்டம். ஸோ ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறை, இதனால் மட்டுமே என்ன பண்ண முடியும், நம்மளோட தனிநபர் சுதந்திரத்தையும் நம்மளோட வாழ்வுரிமையும் பறிக்க முடியும். மற்றபடி எதாலையும் இந்தியாவில் நம்மளோட தனிநபர் சுதந்திரம், வாழ்வுரிமையும், லைஃப் அண்ட் லிபர்ட்டியை என்ன பண்ண முடியாது, கிராக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஸோ இது அந்த ஆர்டிகல் 21 வெறும் அந்த லைனை வச்சு நம்ம கேட்ட கொஸ்டின். சரிங்களா? அடுத்து 8th கொஸ்டின். அரசியல் சமத்துவம் குறித்து பின்வரும் கூற்றுகளை கவனித்துக் கொள்க. மேலே கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் எவை தவறானது? விச் ஒன் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ரைஸ் பண்ணியிருக்கோம். அரசியல் சமத்துவம் குடிமக்கள் அரசின் செயல்பாடுகளில் சமமாக பங்கேற்பதை உறுதி செய்கிறது. ஸோ அரசோட செயல்பாடுகளில் குடிமக்கள் பங்கேற்கிறது அரசியல் சமத்துவம்னு ஒரு டெஃபினிஷன். அடுத்து, அனைவருக்கும் வயது வந்தோருக்கு வாக்குரிமை அரசியல் சமத்துவத்தை உறுதி செய்யும் ஒரு வழிமுறை. எஸ், கரெக்ட். ஆர்டிகல் 326 ஆஃப் த கான்ஸ்டியூஷன், எலெக்ஷனோட அந்த ஆர்டிகல்ல இது வந்து வயது வந்தோருக்கு வாக்குரிமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயத்த வந்து சொல்றோம். 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன பண்ணலாம், நம்ம எல்லாரும் ஓட்டு போடலாம், எந்தவித பாகுபாடும் இல்லை. இந்த சமத்துவம் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் நமக்கு அந்த வயசை பேஸ் பண்ணி கொடுக்கறதுனால இது ஒரு அரசியல் சமத்துவம். 2வது கூற்றும் கரெக்ட். அரசியல் சமத்துவத்தில் வாக்களிக்கும் உரிமையையும் தேர்தலில் போட்டியிடும் உரிமையும் அடங்கும். எஸ், பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டியில என்ன இருக்கும், வாக்களிக்கும் உரிமையும், இதை பத்தி தான் மேலும் சொல்றோம், தேர்தலில் போட்டியிடும் உரிமையும். ஸோ சமத்துவம், அரசியல்ல சமத்துவம், எல்லாரும் எலெக்ஷன்ல நிக்கலாம் வித் சம் குவாலிஃபிகேஷன். 25 வயசுக்கு மேல இருந்தா எம்எல்ஏ எலெக்ஷன் இல்லப்பா, லோக்சபா எம்பி எலெக்ஷன் இருக்கு. 30 வயசு மேல இருந்தா ராஜ்யசபா எலெக்ஷன்ல நிக்கலாம், எம்பி ஆஃப் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்சி எலெக்ஷன்ல நிக்கலாம். இப்படி நம்ம கண்டிஷன்ஸ் போடுறோமா, இதுல ஏதாவது பாகுபாடு காட்டுறோமா? இல்ல, எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். இது பேர் தான் அந்த சமத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப அரசியல்ல ஓட்டு போறதுக்கான சமத்துவம், தேர்தலில் போட்டியிடுறது ஈக்குவலா கொடுக்கறதும் அரசியல் சமத்துவம் தான். அடுத்து, குடிமக்கள் அரசோட செயல்பாடுகளில் சமமாக பங்கேற்பதும் சமத்துவம் தான். ஸோ பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி என்ஷூர்ஸ் ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் சிட்டிசன் இன் த அஃபேர்ஸ் ஆஃப் த ஸ்டேட். அடுத்து, யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் மீன்ஸ் த என்ஷூரிங் பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி. And political equality includes right to vote and right to contest in elections. So all are correct. என்ன கேட்டிருக்காங்க, incorrect statement எதுன்னு கேட்டிருக்காங்க. So option C, none of the above are incorrect. Okay. அடுத்து 9th கொஸ்டின், இது ஒரு கிரிட்டிக்கலான கொஸ்டின். பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் 2007, இது மட்டுமே தனியாக கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட்
2007. இது பத்தின ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. The act established maintenance tribunal for speedy relief. விரைவான நிவாரணத்திற்காக பராமரிப்பு தீர்ப்பாயங்கள் நிறுவப்பட்டன. எஸ் கரெக்ட். தீர்ப்பாயம்னா என்னங்க? தீர்ப்பாயம்னா ஸ்பெசிஃபிக்கா ஒரே ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் கேசஸ் எடுத்து டீல் பண்ணக்கூடியதாங்க. எக்ஸ்ட்ரா கேசஸ்லாம் வராது. இப்போ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் ட்ரிபியூனல் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்னா இந்த பேரண்ட்ஸ் சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர் அவங்களோட மெயின்டெனன்ஸ் அது ரிலேட்டடாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளோட கேஸை மட்டும் இந்த ட்ரிபியூனல் வந்து தீர்த்து வைக்கும். மற்றபடி வந்து ஃபேமிலி ப்ராப்ளம், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிமினல் கேஸ், இந்த மாதிரி கேசஸ்லாம் அந்த தீர்ப்பாயத்துக்கு வராது. அதான் இந்த தீர்ப்பாயத்தோட ஸ்பெஷாலிட்டி. எஸ் கரெக்ட். இந்த ஆக்ட்ல குறிப்பிட்டிருக்காங்க இதை பற்றி. ரெண்டாவது, த மினிமம் மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் பேயபிள் இஸ் 10,000 per month. மாதத்திற்கு வழங்கக்கூடிய குறைந்தபட்ச பராமரிப்பு தொகை 10,000 ஆகும். இதுதான் தப்பு. ஸோ மேக்ஸிமம், இது எக்ஸாம்ல கண்டிப்பாக கேட்கலாம். மேக்ஸிமம் அமௌண்ட் தான் வந்து 10,000, மினிமம் அமௌண்ட் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ 1 கரெக்ட், 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பு. ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி. அடுத்து இந்த கொஸ்டினை ட்ரை பண்ணுங்க. தனியுரிமைக்கான உரிமை ரைட் டு பிரைவசி எந்த அடிப்படை உரிமையின் உட்பகுதியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது? The right to privacy has been recognized as an intrinsic part of which fundamental right? ட்ரை பண்ணுங்க பாப்போம், கமெண்ட் பண்ணுங்க ஃபாஸ்டா. ஓகே, ஸோ பாருங்க எந்த உரிமை கீழே வருதுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 21க்கு கீழே வந்து வருது. புட்டாசாமி ஜட்ஜ்மெண்ட் 2017, அதுதான் வந்து ரைட் டு பிரைவசி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றது. எழுதிக்கோங்க. புட்டாசாமி ஜட்ஜ்மெண்ட் 2017. இது ஆல்ரெடி யூபிஎஸ்சியில் நிறைய டைம் கேட்டாங்க. ஆர்டிகல் 21 கீழே தான் வந்து இந்த தனியுரிமைக்கான உரிமை வந்து வருது. நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டா ஆர்டிகல் கொடுக்கல. நம்ம எப்படி செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டாப்பிக்கை செட் பண்ணியிருக்கோம். இப்போ சமத்துவ உரிமைனா ஆர்டிகல் 14 to 18, பேச்சு மற்றும் சுதந்திரக்கான உரிமை 19 to 22, மத சுதந்திரம் 25, 28, பண்பாட்டு மற்றும் கல்வி உரிமைகள் வந்து பார்த்தீங்கன்னா 29. ஓகேங்களா? இப்போ இதை பேஸ் பண்ணி 21 எங்க வருது? ஆப்ஷன் சில தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்து கன்சிடர் த ஃபாலோவிங் பேர்ஸ். பின்வரும் இணைகளை கவனிங்க. மொனார்கி, அரிஸ்டோக்ரசி, முடியாட்சி, உயர்குடியாட்சி, இவங்களோட டெஃபினேஷனை கொடுத்து இதுல எது கரெக்டா மேட்ச் ஆயிருக்குன்னு கேட்டிருக்கோம். மொனார்க் ரூல்டு பை ஒன் ஃபார் ஜெனரல் இன்ட்ரெஸ்ட், பொது நலனுக்காக ஒருவரால் செய்யப்படும் ஆட்சி. முடியாட்சி, முடிவு சூடி ஒருத்தர் என்ன பண்றாரு? ஒருத்தவர் வந்து ஆட்சி பண்றாரு. பொது நலனுக்காக ஒருவரால் செய்யப்படும் ஆட்சி. அரிஸ்டோக்ரசி ரூல் பை ஒன் ஃபார் ஜெனரல் இன்ட்ரெஸ்ட், உயர்குடி ஆட்சி, பொதுநலனுக்காக ஒருவரால் செய்யப்படும் ஆட்சி. ஆக்சுவலா அரிஸ்டோக்ரசின்றது அந்த உயர்குடிகள் சேர்ந்து செய்யக்கூடிய சம் ஃபியூ மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. அப்போ பொதுநலனுக்காக ஒருவரால் செய்யப்படும் ஆட்சி வந்து இது கிடையவே கிடையாது. ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு, 1 மட்டும் சரி. ஆப்ஷன் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ தென் 12th கொஸ்டின். இந்தியாவின் கூட்டாட்சி அமைப்பு எந்த நாட்டின் மாதிரியை அடிப்படையாக கொண்டது? அடிக்கடி எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். எஸ் சூப்பர், கமெண்ட் பண்ணுங்க. இந்தியாவின் கூட்டாட்சி அமைப்பு எந்த நாட்டின் மாதிரியை அடிப்படையாக கொண்டது? So federal system in India is based on which model of the country? So Canada, UK, United States, Japan. So ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். கனடா, சரிங்களா? ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர், வலுவான மத்திய அரசின் கூடிய கூட்டாட்சி அப்படின்றத கனடா நாட்டில இருந்து இந்த தத்துவத்தை நம்ம வாங்கியிருக்கோம். ஓகே, சூப்பர் சூப்பர், ஆன்சர் பண்ணுங்க. அடுத்து ஒற்றையாட்சி அரசாங்கத்தின் நன்மைகள் குறித்து பின்வரும் கூற்றுகளை கவனத்தில் கொள்க. கன்சிடர் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் தி மெரிட்ஸ் ஆஃப் யூனிட்டரி கவர்மெண்ட். யூனிட்டரி கவர்மெண்ட்னா என்னங்க? ஃபெடரல் கவர்மெண்ட்னா 2 பேர் இருக்கணும். ஃபெடரல்னா மோர் தேன் 2 கவர்மெண்ட்ஸ் அப்படி சொல்லுவோம். இப்போ நம்ம நாட ஃபெடரல் கவர்மெண்ட்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு, லோக்கல் கவர்மெண்ட், 3 கவர்மெண்ட் இருக்கு. மோர் தேன் 2 கவர்மெண்ட் நம்மளும் வச்சு. யூனிட்டரி கவர்மெண்ட் அப்படின்றப்ப ஒரே ஒரு கவர்மெண்ட் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் தான் வந்து, அதாவது யூனியன் கவர்மெண்ட் மட்டும் தான் இருக்கும். யூ ஃபார் யூனியன் ஒன்லி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றிய அரசு மட்டுமோ இல்லை மத்திய அரசு மட்டுமோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ ஒற்றையாட்சி அரசாங்கத்தின் நன்மைகள் குறித்து பின்வரும் கூற்றுகளை கவனித்து அரசியலமைப்பு திருத்தங்கள் ஒப்பீட்டளவில் எளிதாகவே மேற்கொள்ளப்படுகின்றன. கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆர் கம்பேரிட்டிவ்லி ஈஸி இன் யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். கரெக்டான்னு கேட்டீங்கன்னா எஸ் கரெக்ட். ஒரே ஒரு கவர்மெண்ட் மட்டும் இருக்குன்னா மற்ற மாநிலங்கள்கிட்ட ராட்டிஃபிகேஷன்ஸ் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லை. அப்போ இது ஒன்று கரெக்ட். தேர் இஸ் நோ கான்ஃபிளிக்ட் ஆஃப் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதிகாரம் மற்றும் பொறுப்பில் மோதல்கள் ஏற்படாது. கரெக்ட். 2 கவர்மெண்ட் இருந்தால் அதிகாரத்தை பிரித்து கொடுக்கணும். சென்ட்ரல் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்ல ஒரு சண்டை, ரெசிடியரி பவர், எஞ்சிய அதிகாரங்கள், அதுல ஒரு சண்டை. இந்த சண்டையே இருக்காது. ஸோ அதிகாரம் மற்றும் பொறுப்பில் மோதல்கள் ஏற்படாது யூனிட்டரி கவர்மெண்ட்ல. எஸ், இதுவுமே வந்து அதோட நன்மை தான். புவியியல் ரீதியாக மிகப்பெரிய நாடுகளுக்கு இது மிகவும் பொருத்தமானது. இட் இஸ் ஐடியலி சூட்டட் ஃபார் ஜாகிரபிகலி வேஸ்ட் கண்ட்ரிஸ் சொல்றாங்க. தப்பு. ஸ்மால் கண்ட்ரிஸ்க்கு தான் வந்து இது சூட்டபிளா இருக்கும். சரிங்களா? ஸோ ஜப்பான், யூகே, ஏன் ஈவன் சைனா, பிரான்ஸ், இந்த மாதிரி நாடுகள்லாம் என்ன பண்றாங்க? சின்ன சின்ன
நாடுகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ 1 and 2 கரெக்ட், 3 இஸ் ராங். விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் அபவ் ஆர் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1 and 2 ஒன்லி. சரிங்களா? ஸோ சூப்பர். அடுத்து இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. அதே மாதிரி யூனிட்டரி ஃபியூச்சர்ஸ் வச்சு தான், பட் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய ஒற்றையாட்சி அம்சத்தை பற்றி கொடுத்துருவோம். Consider the following statement regarding unitary features of the Indian Constitution. India has a single constitution. இது unitary feature ஆ? ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது, India follows single citizenship. அடுத்து தேர்டு, during an emergency the constitution becomes completely federal in nature. அவசர நிலையின் போது அரசியலமைப்பு முழுமையாக கூட்டாட்சி தன்மையை பெறுகிறது. இந்தியாவில் ஒற்றை குடியுரிமை நடைமுறையில் உள்ளது. இந்தியாவில் ஒற்றை அரசியலமைப்பு உள்ளது. இப்போ காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெடரல் கண்ட்ரியில் 2 அரசியலமைப்பு இருக்கும், 2 குடியுரிமை இருக்கும். இப்போ யூஎஸ்ஏ எக்ஸாம்பிள் நம்மளே சொல்கிறோமா, டூயல் சிட்டிசனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏன்னு சொல்கிறோமா. பட் இந்தியாவில் நம்ம வந்து ஈவன் தோ ஃபெடரல் கண்ட்ரியாக இருந்தாலும் நம்ம சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் வச்சிருக்கோம். எஸ், இது ஒரு நம்மளோட அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய ஒற்றையாட்சி அம்சம். ரெண்டாவது, இந்தியாவில் ஒற்றை அரசியலமைப்பு உள்ளது. எஸ், மத்திய அரசு மாநில அரசுக்கு 2 பேருக்குமே சேர்த்து ஒற்றை அரசியலமைப்பு உள்ளது. இதுவுமே யூனிட்டரி ஃபார்ம் தான். அதுவும் அந்த ஒற்றை அரசியலமைப்பும் திருத்தக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? மத்திய அரசு கிட்ட மட்டும் இருக்கு. இது ஒரு ஒற்றையாட்சி அம்சம். அவசர நிலையின் போது அரசியலமைப்பு முழுமையாக கூட்டாட்சி தன்மையை பெறுகிறதுன்னு கொடுத்துருக்கோம். கூட்டாட்சி தன்மை பெறாது, ஒற்றையாட்சி தன்மை தான் பெறும். பிகாஸ் நம்ம என்ன சொல்றோம், ஃபெடரல் கவர்மெண்ட் தான் 2 கவர்மெண்ட் இருக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட், சம்திங் 2 அளவு மேற்பட்டது. யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஒற்றையாட்சியில் ஒரு கவர்மெண்ட் தான் இருக்கும். அப்ப நம்ம இந்தியாவில் நார்மலா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு. அவசர நிலை அறிவிக்கும் போது என்ன பண்றோம், ஸ்டேட் கவர்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர் எடுத்துது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா 2 கவர்மெண்ட் இந்த ஃபெடரலிசம், ஒரு கவர்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணி எமர்ஜென்சி அப்ப நம்ம என்ன பார்க்கணும், ஒற்றையாட்சியா வந்து மாறும். அப்போ கூட்டாட்சி தன்மையை பெறுகுன்னு சொல்றாங்க. தவறு, முழுமையாக ஒற்றையாட்சி தன்மையை பெறுகிறது. ஏன்னா இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், அவசர கால விதிகளே ஒரு ஒற்றையாட்சி அம்சம் தான். சரிங்களா? ஸோ 1 and 2 கரெக்ட், 3 இஸ் ராங். எவை சரியானவன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ. அடுத்து 15வது கொஸ்டின். ஒருங்கிணைந்த ஒற்றை நீதித்துறை இந்திய அரசியலமைப்பின் ஒற்றையாட்சி அம்சங்களில் உண்டு. சிங்கிள் இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி இஸ் ஒன் ஆஃப் த யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். எஸ், கரெக்ட். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபெடரல் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபெடரல்னாவே 2 பேருக்கும் தனித்தனியாக, ஒரு அண்ணன் ஒரு தம்பி இருக்கான்னு எங்கள் வீட்டில் தனித்தனியாக சட்டை, தனித்தனியாக சாப்பாடு, தனித்தனியாக ஸ்நாக்ஸ், தனித்தனியாக சைக்கிள், தனித்தனியாக பைக் இப்படி வச்சிருக்காங்கல்ல, அதே மாதிரி தான் ஒற்றையாட்சின்னா எல்லா 2 பேருக்கும் ஒரே பைக்கு 2 பேரும் ஓட்டுங்க அப்படின்னு சொல்றது. இங்கே வந்து கூட்டாட்சின்னு வர்றப்ப 2 பேருக்கும் தனித்தனியாக வந்து பார்க்கணும். ஒரிஜினல் கூட்டாட்சியில் அப்படிதான் வந்து வரணும். பட் இந்தியாவில் ஒற்றை நீதித்துறை, ஒருங்கிணைந்த ஒற்றை நீதித்துறை இருக்கு. எஸ், சிங்கிள் இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி தான். இது ஒரு ஒற்றையாட்சி அம்சம்னு சொல்றாங்க. எஸ், இது கரெக்ட். ஓகேங்களா? ஏன்னா வந்து 2 பேருக்கு தனித்தனியாக 2 இருக்கணும், ஆனா 1 தான் இருக்கு. அதனால இது ஒற்றையாட்சி அம்சம். இந்தியாவில் ஒன்றிய மற்றும் மாநிலங்களுக்கு தனித்தனி நீதித்துறை அமைப்புகள் உள்ளனன்னு சொல்றோம். இது தவறு. ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டே இது கான்ட்ரடிக்ட் பண்ணுது. கண்டிப்பா இது தவறு. ஏன்னா நம்ம இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி சிஸ்டம், சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, இப்படி வந்து நம்ம எல்லாம் ஒருங்கிணைஞ்சிருக்குமா தவிர தனித்தனியா நம்ம பிரிக்கிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் சி. ஸோ இதுக்கு யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? ஓகே, ஸோ வெரி குட். ஸோ ஆன்சர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருக்கு. அடுத்து, இந்திய உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகார வரம்பு எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? ஸோ இப்போதான் இந்த நாடை பற்றி நம்மளும் பார்த்தோம். இது கனடா நாட்டிலிருந்து பெறப்பட்டது. நம்மளோட ஆர்டிகல் 143 அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்னு சொல்லுவோம். உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகார வரம்பு. இவங்க என்ன பண்ணுவாங்க, குடியரசுத் தலைவருக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஜஸ்ட் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரசிடென்ட், சுப்ரீம் கோர்ட். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இந்த ஆர்டிகலை பிரசிடென்ட் பேசுறாரு சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட, லவ்வா பேசுறாரு. ஓகேங்களா? அட்வைஸ் கேட்கிறாரு. 143 நம்ம கூட குழந்தைல சொல்லி விளையாடுவோமா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஐ லவ் யூ சொல்றாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஐ லவ் யூ தான் என்னது, அட்வைஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன், ஆலோசனை அதிகார வரம்பு 143. கண்டிப்பா எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கக்கூடியது. இது கனடா நாட்டில இருந்து நம்ம வாங்கியிருக்கோம். இதுவும் கொஸ்டின். சப்போஸ் பிரசிடென்ட் வந்து ஒரு ஆலோசனை வந்து கேட்கிறாரு சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட, சுப்ரீம் கோர்ட்டு சொல்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் சொன்னதை அப்படியே ஏத்துக்கணும்னு பிரசிடென்ட்டுக்கு அவசியம் கிடையாது. பிகாஸ் நம்மளே சொல்லிட்டோம், அந்த ஆலோசனை அதிகாரம் ஜஸ்ட் கேட்டுக்கிட்டு நம்ம ஒரு 10 பேர்ட்ட ஆலோசனை கேட்போம். 10 பேர் சொல்றதையும் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்துருவோமா? எல்லாத்தையும் கேட்டுட்டு 10 பேர்ட்ட கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முடிவு பண்ணி வச்சிருப்போம். அதுதான் நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி தான் பிரசிடென்ட். அவருக்கு தேவைப்படக்கூடிய டீடைல்ஸ் மட்டும் சுப்ரீம் கோர்ட்டை கேட்டுப்பாரு. சுப்ரீம் கோர்ட் செய்யறத பண்ணணும்ன்றது அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். அடுத்து, the method of appointment of the governor reflects the federal character of the Indian Constitution. ஆளுநர் நியமிக்கப்படும் முறை இந்திய அரசியலமைப்பின் கூட்டாட்சி தன்மையை பிரதிபலிக்கிறது. The governor is appointed by the president and not elected by the people of the state. மாநிலத்துக்கான ஆளுநர் வந்து மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை, குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுறார். இது காரணம். கூற்று என்ன சொல்றாங்க, ஆளுநர் நியமிக்கப்படும் முறை இந்திய அரசியலமைப்பின்
கூட்டாட்சி தன்மையை பிரதிபலிக்குன்னு சொல்றாங்க. இது கரெக்டா? இது தப்பு. ஸோ ஆளுநரோட நியமனம், இந்த ஆளுநர் நியமனம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனடா நாட்டிலேருந்து வாங்கியிருப்போம். கனடா நாட்டிலேருந்து ஃபெடரல் பொசிஷன்ஸ் வாங்குறப்ப இதையும் வந்து ஒரு பேக்கேஜாக சேர்த்து வாங்கியிருப்போம். ஆளுநர் மத்திய அரசால் நியமிக்கப்படுகிறார். சரிங்களா? குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட தலைமை நிர்வாகி, அவரோட வந்து நியமிக்கப்படுறாங்க. அப்போ மத்திய அரசால் நியமிக்கப்படுகிறான்னு சொல்லுவோம். அப்போ ஆளுநர் நியமிக்கப்படும் முறை இந்திய அரசியலமைப்பின் கூட்டாட்சி தன்மையை விளக்கல, ஒற்றையாட்சி தன்மையை விளக்குது. பிகாஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுது? கண்ட்ரோல் வச்சிருக்க ஆளுநர். அப்போ இது ஒரு ஒற்றையாட்சி அம்சம். கூற்று தவறு, காரணம் சரி. ஆளுநர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக படிச்சீங்கன்னா காரணம் மட்டும் சரி. ஆளுநர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல, குடியரசுத் தலைவராக நியமிக்கப்படுகிறார். ஸோ ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்போ கூற்று தவறு, காரணம் சரி. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஏ இஸ் இன்கரெக்ட், பட் ஆர் இஸ் கரெக்ட். அடுத்து 18th கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் கூட்டாட்சி அம்சங்கள் குறித்து பின்வரும் கூற்றுகளை கவனத்தில் கொள்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ 1, டிவிஷன் ஆஃப் பவர் இஸ் எ ஃபெடரல் ஃபியூச்சர். அதிகார பகிர்வு ஒரு கூட்டாட்சி அம்சம் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், கரெக்ட். அதிகாரத்தை பகிர்ந்துக்கணும். ஒரு ரெண்டு அரசு இருக்குன்னா ரெண்டு அரசும் அதிகாரத்தை பகிர்ந்துக்கணும். அதுதான் கூட்டாட்சிக்கு அழகு அப்படின்னு சொல்லலாம். 1 இஸ் கரெக்ட். சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இஸ் எ ஃபெடரல் ஃபியூச்சர். அரசியலமைப்பின் மேலாதிக்கம் ஒரு கூட்டாட்சி அம்சம். எஸ், கரெக்ட். ரெண்டு பேருக்கும் சண்டை வரப்ப அரசியலமைப்பை வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ரெண்டு பேரும் இருந்தாலே சண்டை தான். அதனால இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்ட். ஸோ என்ன கேட்டிருக்காங்க? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க ரிகார்டிங் த ஃபெடரல் ஃபியூச்சர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். இது ரெண்டுமே ஃபெடரல் ஃபியூச்சர்ஸ் தான். பிகாஸ் மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு பேருக்குமே சண்டை வரப்ப கான்ஸ்டியூஷன் சொல்லுது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. மத்திய அரசு வந்து சொல்லலை. இப்போ அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கு சண்டைனா அப்பா இருக்காரு, அப்பா பார்த்து போயிரு என்னன்றது. அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கு சண்டைன்றப்ப அண்ணன் பவர்ஃபுல்லா இருக்கனால தம்பி போட்டு அடிச்சுட்டு நான் சொல்றதா நீ கேட்கணும்னு சொல்ல முடியாது. கான்ஸ்டியூஷன் சொல்றதான் கேட்கணும். அதனாலதான் நம்மளோட கவர்மெண்ட்டை கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அரசியலமைப்பு அரசாங்கம். பிகாஸ் அரசியலமைப்பை மீறி அரசாங்கத்தால் செயல்பட முடியாது. கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட்னா லிமிடெட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங். இது யூபிஎஸ்சியில் ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட்னா என்ன, அரசியலமைப்பு அரசாங்கம்னா என்னன்றது. கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட் மீன்ஸ் லிமிடெட் கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ வரையறுக்கப்பட்ட, ஓகேங்களா, வரையறுக்கப்பட்ட அரசாங்கம். அரசியலமைப்பு சொன்னதை தாண்டி அரசாங்கத்தால் எதையும் புதுசாக செய்ய முடியாது. இதுதான் வந்து சொல்றது. அதனாலதான் நம்ம சொல்றோம் டிவிஷன் ஆஃப் பவர் இஸ் எ ஃபெடரல் ஃபியூச்சர். எஸ், கரெக்ட். அதிகார பகிர்வுன்றது ஒரு கூட்டாட்சி அம்சம். தனித்தனியாக அண்ணனுக்கும் தம்பிக்கும் பிரிச்சு கொடுத்துடுறோம். அடுத்து சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இஸ் த ஃபெடரல் ஃபியூச்சர். ரெண்டு பேருக்கும் சண்டை வரப்ப கூட்டாட்சியில் அரசியலமைப்பு மேலாதிக்கம் சொல்லுது. இதுவும் ஒரு கூட்டாட்சி அம்சம் தான் நம்ம நாட்டோடது. இரண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சரி. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்து அடுத்து பாருங்க 19th கொஸ்டின். பின்வரும் வினைகளை கவனத்தில் கொள்க. இதுல எது தவறாக பொருந்தியுள்ளதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. இஸ்ரேல், நெஸ்னட், ஜப்பான், பந்தஸ்டாக், ரஷ்யா, தூமா. இதுல எதுங்க தவறா பொருந்தியுள்ளது? ஏகப்பட்ட டைம் எல்லா டெஸ்டிஸ்ல நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். ஜப்பான் வந்து பந்தஸ்டாக் கிடையாது. ஜப்பான் டயட். சரிங்களா? ஸோ ரெண்டு மட்டும் தவறு. மேலே கொடுக்கக்கூடிய தேவை தவறாக பொருந்தியுள்ளனா ஆப்ஷன். ஸோ 12th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காலம் இருக்கும், பாக்ஸ் போட்டு அதில் இருக்கக்கூடியது. எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. பிரிவினைக்கு பிறகு மீதமுள்ள இந்தியாவிற்கான அரசியலமைப்பு சபை எப்போதும் மீண்டும் கூடியது? ஆஃப்டர் த பார்ட்டிஷன் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார் த ரிமைனிங் இந்தியா அசம்பிள்டு ஆன் விச் டேட்? ஸோ பிரிவினைக்கு பிறகு என்னைக்கு கூடியதுன்னு கேட்குறாங்க. பிரிவினை டேட் அன்னைக்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கூடிச்சு. August 14, 1947. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் வந்து ஒரு சிலது வந்து பார்க்கலாம். ஸோ டிசம்பர் 6, 1946 அரசியலமைப்பு நிர்ணய சபை தோற்றுவிக்கப்பட்டது. ஓகேங்களா? மீதி நான் அப்படியே சொல்றேன், எழுதுங்க. டிசம்பர் 9 முதல் கூட்டம், 9ல இருந்து 23 இதுக்குள்ளதான். டிசம்பர் 13 என்ன நடக்குது? குறிக்கோள் தீர்மானம், அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வரும். ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 11, ஜான் 22, 1947. இது 46, இது 47. குறிக்கோள் தீர்மானம் ஓகேங்களா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சும்மா ஏற்று அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜான் மந்த்ல முக்கியமான ஈவெண்ட் இருந்தா ஆகஸ்ட் 14, 1947 கரெக்டா 5வது கூட்டம் போடுறோம், 5th மீட்டிங் போடுறோம். பிகாஸ் நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 2ஆ பிரிஞ்சிடுச்சு. அப்ப வந்து 5வது கூட்டம் போடுறோம். முஸ்லீம் லீகோட 90 உறுப்பினர்கள் போயிட்டாங்க. அப்ப 389 பேர் இதுல இருந்ததுல இருந்து 90 பேர் போனப்புறம் வெறும் 299 பேர் தான் என்ன பண்றாங்க இப்ப அரசியல் நிர்ணய சபையில ஆகஸ்ட் 14 அன்னைக்கு
இருக்காங்க மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை. ஸோ இந்த கவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேக் டவுன் பண்ணிக்கலாம். அடுத்து ஆகஸ்ட் 14 நம்ம கேட்ட கொஷின்ஸ்க்கானது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஒர்க்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறோம். ஆகஸ்ட் 29 1947 என்ன பண்ணுறோம், வரைவு குழு வந்து அமைக்கிறோம். சுதந்திரத்துக்கு பிறகு தான் வரைவு குழு நம்ம அமைக்கப்படுது. ஒரு வரைவு குழு அமைச்சு அவங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நவம்பர் 26 ஜனவரி 26 முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடக்குது. ஸோ அடுத்து இதுக்கு நடுவில் ஒரு முக்கியமான டேட்ஸ்ன்னு பார்க்குறப்ப ஜனவரி 24 ரொம்ப முக்கியம். ஏன்னா நேஷ்னல் சாங், தேசிய கீதம், நேஷ்னல் ஆந்தம், அடுத்து கான்ஸ்டியூஷனில் சைன் போடுற டேட்டுமே இந்த டேட்டு தான். அதுக்கப்புறம் பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்ண டேட்டுமே இந்த டேட்டு தான். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ராஜேந்திர பிரசாத்தை முதல் குடியரசுத் தலைவரை நம்ம வந்து எலெக்ட் பண்ணுறதும் இந்த டேட்டு தான், ஜனவரி 24. அடுத்து ஜனவரி 25 பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தேர்தல் ஆணையத்தை வந்து நிறுவுறோம். அதனால இதை ஓட்டர்ஸ் டேவாக கொண்டு வரோம். ஜனவரி 26 அரசியலமைப்பு முழுமையாக நடைமுறைக்கு வருது. குடியரசு தினமாக கொண்டாடுறோம். அது கூட நேஷனல் எம்பளம், இந்த சார்நாத் தூணில் இருக்கக்கூடிய அந்த சிங்கம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த எம்பளத்தை நம்ம அஃபீஷியலாக ரெகனைஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜான் 28 சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து நிறுவுறோம். இதில் வேற என்ன எக்ஸ்ட்ரான்னு பார்க்குறப்ப ஜூலை 22 1947 நேஷனல் ஃபிளாக், தேசிய கொடியை வந்து நம்ம அங்கீகரிக்கிறோம், ஃபிளாக். சரிங்களா. அடுத்து மே மாதம் 1949 காமன்வெல்த் நாடுகளோட அந்த உறுப்பினர் சேர்க்கையை அங்கீகரிக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபை பண்ண விஷயம். சரிங்களா. ஜஸ்ட் ஒரு ரீகால். அப்படி வாங்க நம்ம அப்படியே கொஸ்டின்ஸ் பார்ப்போமா, ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் கண்டென்ட் பார்த்துட்டு. இப்போ திரும்ப கொஸ்டின் பார்ப்போம். ஓகேங்களா. ஓகே, அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14. அடுத்து 21வது கொஸ்டின், அரசியலமைப்புகளின் தன்மை குறித்து பின்வரும் கூற்றுகளை கவனிக்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் நேச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். த கான்ஸ்டியூஷன் ஆஃப் த USA இஸ் ரிஜிட் அண்ட் ரிட்டன். அமெரிக்காவின் அரசியலமைப்பு நெகிழாது மற்றும் எழுதப்பட்டது. எஸ், கரெக்டாக கேட்டால் கரெக்ட். த கான்ஸ்டியூஷன் ஆஃப் UK இஸ் ஃபிளெக்சிபிள் அண்ட் அன்ரிட்டன். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் நம்ம சொல்லுவோம். எஸ், ஃபிளெக்சிபிள் அண்ட் அன்ரிட்டன் பிகாஸ் பார்லிமெண்ட்ரி சாவர்னிட்டி, பாராளுமன்ற இறையாண்மை ஒரு விஷயம் படிச்சிருப்போம். அரசியலமைப்பு எப்படி வேணா மாத்துறதுக்கான பவர் பாராளுமன்றத்திட்ட இருக்கு. அடுத்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் பார்ட்லி ஃபிளெக்சிபிள் அண்ட் பார்ட்லி ரிஜிட். அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பு ஓரளவு நெகிழ்வானதும் ஓரளவு நெகிழாததும் ஆகும். 3 கூற்றுகளுமே சரியான கூற்று. மேலே கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் எவை தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுவும் இல்லை. ஆப்ஷன் டி, நன் இஸ் த ராங். ஸோ அமெரிக்காவோட கான்ஸ்டியூஷன் ரொம்ப, பிரிட்டன் கான்ஸ்டியூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கு. UK எடுத்துக்கிட்டீங்க, பிரிட்டன் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து அன்ரிட்டன், ஃபிளெக்சிபிள். தேர்ட் ஒன் இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா USA கொஞ்சம், அமெரிக்காவில் கொஞ்சம், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நெய்தர் ரிஜிட் நாட் ஃபிளெக்சிபிள், பார்ட்லி ரிஜிட் பார்ட்லி ஃபிளெக்சிபிள். அடுத்து 22nd கொஸ்டின், நாடாளுமன்ற அரசாங்க முறை குறித்து பின்வரும் கூற்றுகளை கவனிக்கிறது. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். பாராளுமன்ற முறை அரசாங்கத்தோட கூற்றுகளை கொடுத்திருக்காங்க. இட் டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் நாமினல் அண்ட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ். பெயரளவு மற்றும் உண்மையான நிர்வாக தலைவர்கிட்டயே வேறுபாடு காணப்படுகிறது. எஸ், கரெக்ட். இது வந்து கரெக்டாக டிமார்க்கேட் பண்ணுது, யார் பெயரளவு தலைவர், யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையான தலைவர். PM, பிரசிடென்ட், கவர்னர், CM கொடுக்குதா? எஸ், கரெக்ட். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ரூல் ஆஃப் மெஜாரிட்டி பார்ட்டி. எஸ், பெரும்பான்மை கட்சி ஆட்சியை அடிப்படையாக கொண்டு தான் பாராளுமன்ற முறை. பாராளுமன்றத்தை நடத்தணும்னா அங்கே என்ன தேவை, பெரும்பான்மை கட்சி ஒன்று தேவை. கட்சி இருக்கணும், அது அரசாங்கத்தை அமைக்கணும், அதுக்குள்ள அமைச்சர்கள் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து மீதி எல்லாரையும் வச்சு நம்ம என்ன பண்ணணும், பாராளுமன்றத்தை நடத்துவோம். இதன் செயல்பாட்டில் பிரதமர் மைய பங்கு வகிக்கிறார். எஸ், கரெக்ட். 3 கூற்றுகளுமே சரியானது. எவை சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, அனைத்துமே சரியானது. அடுத்து 23, நாடாளுமன்ற ஆட்சி முறை எப்போதும் நிலையான அரசை உறுதி செய்யாது. இது கூற்றா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. The parliamentary system does not always ensure a stable government. பாருங்க, does not always, எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அது நிலையா இருக்கான்னு சொல்லி சொல்றாங்க. சரி, ஓகே, கூற்று ஓகே, கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அடிக்கடி கவர்மெண்ட் கவிழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்குறப்ப, the council of ministers remains in office only so long as it enjoys the confidence of the majority in the legislature. அமைச்சரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மன்றத்துக்குள்ள பெரும்பான்மையை என்ஜாய் பண்ற வரைக்கும் தான் என்ன பண்ண முடியும், இங்கே டென்யூர்ல பதவியில் இருக்க முடியும்னு சொல்றாங்க. எஸ், ரெண்டுமே கரெக்ட். அதனால தான் அமைச்சர்களுக்கு ஒரு நிலையான பதவி காலம் கிடையாது, பெரும்பான்மை இருக்கிற வரைக்கும் பதவியில் இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லுது. ஸோ அப்போ எக்ஸாம்பிள், அமைச்சர்கள் இல்லைன்னா நாடாளுமன்ற ஆட்சி முறையில் அரசாங்கம் இருக்காது. அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்குறப்ப கூற்று காரணம் இரண்டும் சரியானது. காரணம் கூற்று சரியானது. 23rd கொஸ்டின். அடுத்து 24th கொஸ்டின், அரசியலமைப்பின் 79வது பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள வரிசைப்படி அமைக்கவும். ஸோ ஆர்டிகல் 79 எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு வரிசை கொடுத்துருக்காங்க. 79ல இந்த 3 பேரையும் சொல்றோம். 79 பார்லிமெண்டோட டெஃபினிஷன் சொல்லுது. பிரசிடென்ட், ராஜ்யசபா, லோக்சபா 3 பேர் சேர்ந்து தான் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன் ஆஃப் சீரியஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம அவங்களை அமைக்க சொல்லியிருக்கோம். ஸோ இதில் 3 இருக்குன்ட்டு எல்லாருக்கும் தெரியுது. எப்படி அமைக்கிறதுன்னு பார்க்குறப்ப பிரசிடென்ட் ஃபர்ஸ்ட் வந்துடுறாரு,
அடுத்து ராஜ்யசபா வருது, அதுக்கப்புறம் தான் லோக்சபா 231 அந்த ஆர்டிகல் 17. மேபி இது ஒரு எக்ஸாம்ல கொஸ்டின் கூட கேட்கலான்றதுக்காக வச்சு. சரிங்களா, அடுத்து 25வது கொஸ்டின். நாடாளுமன்ற ஆட்சி முறையின் குறைபாடுகளில் ஒன்று கடுமையான அதிகார பிரிப்பை பலவீனப்படுத்துவதாகும். One of the demerits of the parliamentary form of government is that it weakens the strict separation of power. Yes, correct. Parliamentary form of government ஓட முக்கியமான demerit strict separation of powers இருக்காது. ஒருத்தவங்க பவரை இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்க பாருங்களா. Executive is responsible to the legislature and function in close coordination with. நிர்வாகத்துறை சட்டமன்றத்திற்கு பொறுப்புடையதாக இருந்து அதனோட நெருங்கிய ஒத்துழைப்பில் செயல்படுதுன்னு சொல்றாங்க. எஸ், கரெக்ட். பிகாஸ் ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர்னா லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, சட்டமன்றம் துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க மூஞ்ச கூட பார்க்காம அவங்கவுங்க வேலையை தனித்தனியாக செய்யணும். இது பேர் தான் வந்து ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர். ஓகேங்களா. ஸோ ஒரு ரொம்ப வந்து பலமான ஒரு அதிகார பிரிவு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இவங்களுக்குள்ள ஒருத்தவங்க டச் ஆகிட்டாங்க அப்படின்னா பவர் மிஸ்யூஸ் வந்து ஏற்படும். ஆனால் இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ரூல்ஸ் படி பார்த்தோன்னா லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் ஒன்றுக்கு ஒன்று பிணைஞ்சிடும். பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ், ஆனால் பாராளுமன்றத்துக்கு உள்ள இருக்கு. பிரைம் மினிஸ்டர் எக்ஸிக்யூட்டிவ், அவர் ஒரு எம்பியாகவும் இருக்காரு. இரட்டை பொறுப்பு வந்து இவங்களுக்கு இருக்கு. டுயல் மெம்பர்ஷிப் வந்து இருக்கு. இது நம்மளோட பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்டோட டீமெரிட் குறைபாடுன்னு சொல்றாங்க. எஸ், கரெக்ட். காரணம் நிர்வாகத்துறைக்கும் சட்டத்துறையும் ரெண்டும் வந்து ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து செயல்படுதுன்னு சொல்லிட்டு. அப்போ கூற்று காரணம் இரண்டுமே சரியான விளக்கம். அடுத்து 26வது கொஸ்டின். Consider the following statement regarding responsibility in the government. அரசாங்க பொறுப்புடைமை குறித்து பின்வரும் கூற்றுகளை கவனத்தில் கொள்க. ரெண்டு கூற்று கொடுத்திருக்காங்க, சரி எதுன்னு கேட்கிறாங்க. In presidential system, president is not accountable to Congress for his continuance in office. பதவியில் இருக்கிறதுக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி முறையில் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து அவரோட பதவியை நீட்டிப்பதற்கு அவங்களோட காங்கிரஸ், அங்க இருக்கக்கூடிய அந்த பார்லிமெண்ட் மாதிரியான டைப், அந்த காங்கிரஸுக்கு பொறுப்புடையவர் அல்லன்னு சொல்றாங்க. எஸ், கரெக்ட். ஏன்னா இப்பதான் நம்ம முன்னாடி பேசுவோம் ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர். நிர்வாகியா இருக்கக்கூடிய அவரு தனியா இருப்பாரு, காங்கிரஸ் சட்டம் இயற்றும் துறை அது தனியா இருக்கும், நீதித்துறை தனியா இருக்கு. இவங்க மூணு பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு மீட் பண்ணிக்க மாட்டாங்க. இவங்களோட அக்கௌண்டபிலிட்டி இவங்கள்ட்ட இருக்காது. இவங்க வேலை செய்யலாம் கேள்வி கேட்கக்கூடிய திறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்கள்ட்ட இருக்காது. எஸ், கரெக்ட். யூஎஸ்ஏல கரெக்ட். பட் இந்தியாவில் அப்படி கிடையாது. நாடாளுமன்ற ஆட்சி முறையில் அமைச்சரவை கீழவைக்கு கூட்டு பொறுப்புடையதாகும். எஸ், நம்ம நாடாளுமன்ற ஆட்சி முறையை பயன்படுத்தணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா அமைச்சரவை கீழவைனா என்ன சொல்றோம், மக்களவை. இதை வந்து மேலவை கீழவைன்னு பிரிப்பாங்க. மேல கீழே அப்படின்ட்டு. மேலவை ராஜ்யசபா, கீழவை லோக்சபா. சரிங்களா. ராஜா எங்க இருப்பாரு, மேல உட்காந்துருப்பாரு. மக்கள் எங்க இருப்பாங்க, கீழே இருப்பாங்க. அதனாலதான் அப்பர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்யசபாவும், லோவர் ஹவுஸ் இருந்து பாத்தீங்க அப்படின்னா லோக்சபாவே நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. அப்ப கூற்று ஒன்றும் சரி இரண்டும் சரி, எவை சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, இரண்டுமே சரியானது. அடுத்து 27வது கொஸ்டின். The Constitution of India is neither wholly rigid nor wholly flexible. Yes, correct. இது ஃபுல்லாவும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவும் இல்லை, ஃபுல்லாகவும் லூஸாகவும் இல்லை, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குன்னு சொல்லி அரசியல் எப்படி சொல்றாங்க. சரி. காரணம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம்டு பை த கான்ஸ்டியூஷன் அசெம்பிளி. அரசியல் நிர்ணய சபையால் நம்மளோட இந்திய அரசியலமைப்பு எழுதப்பட்டிருக்கோம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இது முழுமையாக வந்து நெகிழவும் இல்லை, நெகிழாமலும் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. இது ரெண்டுமே தனித்தனியா பாக்குறப்ப சரி, ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட், பட் ஆர் இஸ் நாட் ஏ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் அசெஷன். ஓகே. அடுத்து 28th கொஸ்டின் ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க. தமிழ்நாட்டிலிருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் டேஷ் ஆவர். ஸோ எவ்வளவு பேர்னு கேட்கறாங்க. லோக்சபாக்கு எவ்வளோ, ராஜ்யசபாக்கு எவ்வளோ. லோக்சபாக்கு 39, ராஜ்யசபாக்கு 18. ஸோ நம்ம பொலிட்டீஷியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களவை தேர்தல் வந்துச்சுன்னா ஒரு வாக்கியம் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, நாடும் நமதே 40 நமதே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. லோக்சபா எலெக்ஷன்ஸ் வர்றப்ப நாடும் நமதே 40 நமதே. 39 தமிழ்நாடு, 1 பாண்டிச்சேரி. அதையும் எடுத்து போட்டு நம்ம என்ன பண்றோம், டோட்டலாக ரவுண்ட் ஆஃப் பண்ணி 40 அப்படின்னு சொல்லிட்டு நாடும் நமதே 40 நமதே அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டிகல் பார்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பெயின் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால 39 ஈஸி ஞாபகம் வச்சுக்கோங்க. 40 ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுல இருந்து 1 கம்மி 39. ராஜ்யசபாக்கு 18. ஓகேங்களா. ராஜ்யசபாக்கு 18. 39, 18 எங்க இருக்கு, ஆப்ஷன் சில. அடுத்து 29வது கொஸ்டின். பின்வரும் அம்சங்களை கவனத்தில் கொள்க. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஃபீச்சர்ஸ். டைரக்ட் எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட் பை த பீப்புள். மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் குடியரசுத் தலைவர். ஓகே. அதிகார பகிர்வு, செப்பரேஷன் ஆஃப் பவர், கூட்டு பொறுப்போடு, தனிநபர் தலைமை உரிமை, இண்டிவிஜுவல் லீடர்ஷிப். விச் ஆஃப் த அபவ் ஆர் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். குடியரசுத் தலைவர் ஆட்சி முறையோட அம்சங்கள் எது எதுன்னு கேட்டிருக்காங்க. அதிபர் முறை ஆட்சி முறை இருக்குல்ல, அதோட அம்சங்கள். இதுல டைரக்ட் எலெக்ஷன், பிரசிடென்ட்டுக்கு டைரக்டா மக்கள் ஓட்டு போடுவாங்க யூஎஸ்ஏல. எஸ், கரெக்ட். அதிகார பகிர்வு இருக்கும், இப்பதான் நம்ம பேசணும். கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது, இண்டிவிஜுவல் லீடர்ஷிப் தான் இருக்கும். பிரசிடென்ட் மட்டுமே அதை வழி நடத்தி கொண்டு போவாரு. ஸோ ஆப்ஷன் 1, 2, 4. சரிங்களா. ஸோ 1, 2, 4 இல்லை, நோட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன்.
1 to 4 ஆப்ஷன் சியை வந்து அடிச்சுட்டு 1 to 4 மாற்றி நோட் பண்ணிக்குவாங்க. அடுத்து 13th கொஸ்டின் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 பற்றி சொல்லுது. முகவுரையில் வந்து சமதர்ம சமய சார்பற்ற இந்த 2 வார்த்தையை வந்து சேர்த்துருக்கு. எஸ் கரெக்ட். சோஷியலிஸ்ட் செக்யூலர். இட் சேஞ்சஸ் த எக்ஸ்பிரஷன் யூனிட்டி ஆஃப் த நேஷன் இன்டு யூனிட்டி அண்ட் யூட்டிலிட்டி. ஒற்றுமை வந்து ஒருமைப்பாடாக மாற்றிருக்கோம். எஸ் இதுவுமே சரிதான். பலமுறை நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பார்த்தது. இது தேசிய அவசரநிலை காலத்தில் இயற்றப்பட்டது. இங்கே தான் உங்களுக்கு செக். இட் வாஸ் எனாக்டட் டியூரிங் த பீரியட் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி. இது கரெக்டானு கேட்டா எஸ் கரெக்ட். 42வது சட்ட திருத்தம் தேசிய அவசரநிலையின் போது நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்ட திருத்தம் தான். இப்பதான் நான் உங்களுக்கு சொன்னேன். ராஜ்நாராயண் கேஸ் 1975 கேஸ் முடிஞ்ச வந்த இந்திரா காந்தி என்ன பண்றாங்க, பிரைம் மினிஸ்டரா மாறி உடனே வந்து அவசர நிலையை அறிவிச்சு 42வது சட்டத்தின் 1976 கொண்டு வந்து நாட்டே ஃபுல்லா கிராஷ் பண்றாங்க. ஓகே, அந்த டைம்ல தான் 42வது சட்ட திருத்தம் தான் சேம் முகவரியும் திருத்தப்பட்டது. அப்ப 1, 2 சரி, 3 தவறு. என்ன கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் த அபோவ் ஸ்டேட்மெண்ட் கிவன் அபோவ் ஆர் இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1 is correct, 2 is correct, 3 only is okay, 3 is also correct. Yes, okay, option D none, எதுவும் இல்லை. ஓகேங்களா. அடுத்து இந்திய அரசியலமைப்பு சபை குறித்து பின்வரும் கூற்றுகள். கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி பத்தி. இதுக்கு சீட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொபோர்ஷன் டு த பாப்புலேஷன், 1 seat ஃபார் எவ்ரி மில்லியன். எஸ், 10 லட்சம் பேருக்கு ஒரு சீட்டு கொடுத்தோம்னு சொல்றாங்க. முதல் கூற்று சரி. ப்ரோவின்சஸ் மாகாணங்களுக்கு 296 இடங்கள் ஒதுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. முழுமையா 296 மாகாணங்கள் கிடையாது, 292 தான் மாகாணம். இந்த 4 வந்து பாத்தீங்கன்னா தலைமை ஆணையர் பகுதிகளுக்கு ஒதுக்கப்பட்டுச்சு. அப்ப இது வந்து தவறு. சுதேச அரசுகளுக்கு 90 இடங்கள் ஒதுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இதுவும் தவறு. 93 வந்து ஒதுக்கப்பட்டது. அப்ப இந்த ஸ்பிளிட் அப் வந்து பார்க்கலாங்களா நம்ம. ஸோ சிம்பிளா ஒரு டிராப் பண்றேன். டோட்டல் சீட்ஸ் 389. ஓகேங்களா. 1 மில்லியனுக்கு ஒரு சீட்டு. ஸோ இதை 2ஆ பிரிக்கிறோம். அடுத்து இதையும் வந்து 2ஆ பிரிப்போம். 296 ஒரு சைடு, 93 இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் சுதேச அரசுகளுக்கு நம்ம கொடுக்கும். 296 292 4ன்னு பிரிக்கலாம். இந்த 292 தான் பியூரா மாகாணம், மெட்ராஸ், பாம்பே இந்த மாதிரி மாகாணம். இந்த 4 வந்து பாத்தீங்கன்னா ஏபிசிடி ப்ராவின்சஸ், தலைமை ஆணையர் பகுதிகள், சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ். ஓகே, ஸோ அப்படியே டிக்டேட் பண்றேன், எழுதிக்கோங்க. ஏபிசிடி அஜ்மீர், பலுச்சிஸ்தான், கூர்கண்டு, டெல்லி. ஓகேங்களா. ஸோ இது 389. அப்புறம் நம்ம இன்னொன்று சொன்னோம், ஆகஸ்ட் 14 1947 பிரிவினையின் போது 5வது கூட்டம் நடைபெறுது. இந்த 5th மீட்டிங்ல எவ்வளவு பேர் வந்து இருக்காங்க கடைசியா, 389 இருந்து முஸ்லீம் லீகோட 90 உறுப்பினர்கள், முஸ்லீம் லீக் உறுப்பினர்கள் பாகிஸ்தான் போயிட்டாங்க. இதை நம்ம மைனஸ் பண்ணா நமக்கு 299 உறுப்பினர்கள் கிடைச்சு. முதல் கூட்டத்தை 211 பேர் அட்டன் பண்றாங்க. பெண் உறுப்பினர்கள் 15 பேர். கடைசி அரசியலமைப்புல 24 ஜனவரி 24 அரசியலமைப்புல கையெழுத்து போட்டது வந்து பாத்தீங்கன்னா 284 பேர். சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து அந்த சீட் ரிலேட்டடான நம்பர்ஸ். இதை வச்சு எப்படி வேணா மாத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்க்கு வருவோமா. ஸோ பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. தென் 31st கொஸ்டின் 1 கரெக்ட். மாகாணங்கள் இடம் தப்பு, சுதேச அரசுகளுக்கான இடம் 93 90 கொடுத்துருக்காங்க, இதுவும் தப்பு. அப்ப 1 மட்டும் சரி. எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி. அடுத்து தனியார் உறுப்பினர் மசோதாவை யார் அறிமுகப்படுத்தலாம். ஹூ கேன் இன்ட்ரோடியூஸ் பிரைவேட் மெம்பர் பில். மசோதாக்களை 2ஆ பிரிப்போம். ஒன்று வந்து அரசு மசோதா, இன்னொன்று தனிநபர் மசோதான்ட்டு. இந்த அரசு மசோதான்றது அமைச்சர்களால், ஆளுங்கட்சியில் உள்ள அமைச்சர்களால் மட்டுமே கொண்டு வரப்படக்கூடியது. ஸோ ஒன்லி இன்ட்ரோடியூஸ் பை த மினிஸ்டர்ஸ் ஆஃப் த ரூலிங் பார்ட்டி, தட் இஸ் கால்ட் அஸ் கவர்மெண்ட் பில். பிரைவேட் பில் அப்படின்னு சொல்றப்ப, தனியார் மசோதான்றப்ப அமைச்சரை தவிர யார் கொண்டு வந்தாலும், அது எதிர்கட்சியாலோ ஆளுங்கட்சியாலோ யார் கொண்டு வந்தாலும் அது என்னது, தனியார் மசோதா. பிரைவேட் மெம்பர் பில் இஸ் a bill introduced by any MP, either ruling party or opposition party or any person, independent candidate, something blah blah, யாரா இருந்தாலும். அப்ப தனியார் உறுப்பினர் மசோதாவை யார் அறிமுகப்படுத்தலாம், எதிர்கட்சி எம்பிக்கள் மட்டும், ஆளுங்கட்சி எம்பிக்கள் மட்டும், அமைச்சர் இல்லாத எந்த எம்பியும், நியமன உறுப்பினர்கள் மட்டும். அமைச்சர் இல்லாத எந்த எம்பியும், ஈவன் நியமன உறுப்பினர்களும் இந்த எம்பின்ற ஒரு பதவிக்குள்ள வராங்க. சரிங்களா. ஆப்ஷன் சி. அடுத்து 33வது கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளை கவனத்தில் கொள்க. அரசியலமைப்பு சபையின் முதல் விவாதத்தின் தலைப்பு தற்காலிக தலைவரின் தேர்தல். ஸோ அப்போ என்ன பண்றாங்க, அரசியல் நிர்ணய சபை டிசம்பர் 9ஆம் தேதி கூட்டிட்டவனே ஃபர்ஸ்ட் விஷயத்தை எதை பத்தி பேசுறாங்க, தற்காலிக தலைவர் தேர்ந்தெடுக்கிறத பத்தி பேசலாம்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் என்ன பண்றாரு, ஜேபி கிர்பால் என்ன பண்றாரு, சச்சிதானந்த சின்ஹா அவர் தான் இருக்கிறதுலே மூத்த தலைவர். பிரெஞ்சு முறைப்படி அவரே கொஞ்ச நாள் நம்ம என்ன பண்ணிக்கலாம், தற்காலிக தலைவராக வைக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது தேர்தல்லாம் வச்சு நிரந்தர தலைவரை தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லிட்டு அவருக்கு சிபாரிசு பண்றாரு. ஸோ கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சரியானது. ஸோ ஸ்கூல் புக்கில் கூட ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின். அடுத்து 34th கொஸ்டின். அரேஞ்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இந்த பிரியாம்பல். முகவரில் உள்ள வார்த்தைகளை வரிசைப்படுத்து. சாவரின் ஃபர்ஸ்ட் வரணும், இறையாண்மை வரும். அடுத்து என்ன வரும், சாவரின் செக்யூலர், சாவரின் சோசியலிஸ்டிக் செக்யூலர்.
3 2 டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் 4 சாரி 3 1 5 3 1 4 2 5 3 1 4 2 ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ இறையாண்மை மிக்க சமநல சமுதாய சமயசார்பற்ற மக்களாட்சி குடியரசு, சாவரின் சோசியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். சரிங்களா? ஸோ சாவரின் சோசியலிஸ்ட் செக்யூலர் SOSE. ஸோ ஓ முன்னாடி வந்துடும் ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாவும். அதுக்கப்புறம் செக்யூலர் DR டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் SSSDR சாவரின் சோசியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆப்ஷன் ஏ. எல்லா எக்ஸாம்ஸ்லையும் கேட்கக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின். அடுத்து பின்வரும் அம்சங்களை கவனித்துக் கன்சிடர் த ஃபாலோவிங் ஃபியூச்சர்ஸ். கூட்டாட்சி விதிகள், அரசு பணியாளர் தேர்வாணையம், சட்டமேற்றும் நடைமுறை, அவசர நிலை விதிகள். மேற்கண்டவற்றில் எவை இந்திய அரசு சட்டம் 1935 பெறப்பட்டது? Which of the following are borrowed from the Government of India Act 1935? இந்த Government of India Act 1935 என்னென்னலாம் எடுத்துன்னு கேட்குறாங்க. கூட்டாட்சி விதிகள் அங்கிருந்து எடுத்தோம், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அரசு பணியாளர் தேர்வாணையம் அங்கிருந்து எடுத்தோம், சட்டமேற்றும் நடைமுறை அங்கிருந்து எடுக்கல, இது பிரிட்டன் அரசு கிட்ட இருந்து நேரடியாக கடன் வாங்கணும். சரிங்களா? எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அவசர நிலை விதிகளும் அங்கிருந்து எடுத்தோம். அப்போ 1 2 4 மட்டும்தான் அங்கிருந்து பெறப்பட்டது, 3 அங்கிருந்து பெறப்பட்டது. ஸோ ஆப்ஷன் ஏ. சரிங்களா? அடுத்து 36 பின்வரும் அம்சங்களை கவனத்தில் கொள்க. கன்சிடர் த ஃபாலோவிங் ஃபியூச்சர்ஸ். ப்ரெரோகேட்டிவ் ரிட்ஸ், ரூல் ஆஃப் லா, ஜுடிஷியல் ரிவ்யூ, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி. எது இதெல்லாம் பிரிட்டன்ல இருந்து வாங்கியிருப்பேன்னு கேட்குறாங்க. பேராணை, சட்டத்தின் ஆட்சி, நீதித்துறை மறுஆய்வு, நீதித்துறையின் சுதந்திரம். பொதுவாக சொல்லணும் அப்படின்னா பிரிட்டன் கிட்ட இருந்து பார்லிமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங், பாராளுமன்ற இறையாண்மை கொண்ட நாடு. அதனால பார்லிமெண்ட் ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ்லாம் பிரிட்டன் கிட்ட இருந்து நம்ம வந்து வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்ஏல அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜுடிஷியரி வந்து ஸ்ட்ராங், நீதித்துறை ஸ்ட்ராங். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீதித்துறை தொடர்பான ப்ரொவிஷன்ஸ்லாம் வந்து நம்ம வாங்கியிருப்போம். அப்போ இதுலேருந்து பாருங்க, ரிட்ஸ் வந்து பிரிட்டன், சட்டத்தின் ஆட்சி பிரிட்டன், நீதித்துறை மறு ஆய்வு ஜுடிஷியல் ரிவ்யூ இந்த ஆர்டிகல் 13 சொல்லப்பட்டதும், இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி இந்த 2 கான்செப்டும் யூஎஸ்ஏல இருந்து நம்ம வாங்கியிருப்போம். அப்போ 1 மற்றும் 2 தான் பிரிட்டன்ல இருந்து பெறப்பட்டது. ஆப்ஷன் பி 1 மற்றும் 2. அடுத்து 37 ஃபியூச்சர் சோர்ஸ். சேம் இந்த ஃபியூச்சர் சோர்ஸ் கான்செப்ட் தான். டிபிஎஸ்பி அயர்லாந்து. சரியா? எஸ் கரெக்ட், எல்லாருக்கும் தெரியும். கன்கரண்ட் லிஸ்ட் கனடாவா? தவறு. கன்கரண்ட் லிஸ்ட் ஆஸ்திரேலியா. ஓகேங்களா? அப்போ 2 தவறு. ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்ட் ஆஸ்திரேலியா. எஸ் கரெக்ட், ஆர்டிகல் 108 சொல்லக்கூடியது ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்ட். அப்போ 1 3 சரி, 2 தவறு. என்ன கேட்டிருக்காங்க? இன்கரெக்ட்லி மேட்ச் எதுன்னு கேட்டிருக்காங்க, தவறாக பொருந்தியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 மட்டும் தவறாக பொருந்தியுள்ளது. ஓகேங்களா? 37 ஈஸியானது. அடுத்து 38வது கொஸ்டின். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வேர் ஆடட் டு த கான்ஸ்டியூஷன் பை 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. கரெக்டுங்களா? எஸ் கரெக்ட். பகுதி 4(7) ஆர்டிகல் 51(a) இருந்து J வரைக்கும் இந்த 42வது சட்ட திருத்தம் 1976 ஆட் பண்ணப்பட்டது. கடைசியாக இன்னொரு ப்ரொவிஷன் 51ல கடைசி கே வந்து பார்த்தீங்கன்னா 86வது சட்ட திருத்தம் 2002 ஆட் பண்ணிச்சு. மொத்தம் இப்போ 11 இருக்கு. The concept of republic in the preamble was inspired by the French Revolution. எஸ் ஓகேங்களா? எஸ் கரெக்ட். ரிபப்ளிக் குடியரசு அப்படின்றத நம்ம பிரெஞ்சு கான்ஸ்டியூஷன்ல தான் வாங்குறோம். ஏன்னா அவங்களோட தத்துவம் தான் அது, அவங்கள்ட்ட தான் வந்து வாங்கியிருக்கோம். அடுத்து the nomination of ராஜ்யசபா members is borrowed from the South Africa Constitution. தப்பு, நாமினேஷன் கிடையாது, எலெக்ஷன் ஆஃப் ராஜ்யசபா மெம்பர்ஸ் தான் வந்து சவுத் ஆப்பிரிக்கன் கான்ஸ்டியூஷன் வந்து வாங்கியிருப்போம். நாமினேஷன் நியமனம் அப்படின்னு சொல்லக்கூடியது அயர்லாந்துல இருந்து வாங்கியிருப்போம். அயர்லாந்து தான் நாமினேஷன் பண்ண சொல்லும். சவுத் ஆப்பிரிக்கா டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, எலெக்ஷன் வந்து வைக்க சொல்லும். 3 தவறு, 1 மற்றும் 2 சரி, ஆப்ஷன் ஏ. ஓகே. ஸோ அடுத்து 39வது கொஸ்டின். கல்வி உரிமை குடிமக்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது. ரைட் டு எஜுகேஷன் இஸ் அவைலபிள் ஒன்லி டு சிட்டிசன்ஸ். ஸோ என்ன கேட்டிருக்காங்க? எல்லாமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 21A ஆடட் பை 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி உரிமையை வந்து நம்மளுக்கு அடிப்படை உரிமையாக வழங்குச்சு. ஆர்டிகல் 21 கேபிட்டல் லெட்டர் ஏ. அதை வச்சு போனோம்னா ரைட் டு எஜுகேஷன் அவைலபிள் ஒன்லி டு சிட்டிசன் சொல்றாங்க. தவறு. 6 to 14 வயதுக்கு உட்பட்ட எல்லாருக்குமே, சிட்டிசனும் நான் சிட்டிசனும் எல்லாருக்குமே இந்த ரைட் டு எஜுகேஷன் உரிமை இந்தியாவில் உண்டு. 1வது கூற்று வந்து பார்த்தீங்கன்னா தவறு. அடுத்த ரைட் டு எஜுகேஷன் அவைலபிள் ஒன்லி டு சில்ட்ரன் பிட்வீன் 6 to 14 years. கரெக்ட், இது கரெக்ட். சில்ட்ரன் அது அரசியலமைப்பு விதியில என்ன சொல்லுது? 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி தான் சொல்லுது. 6 வயசு கீழே இருக்கவங்களும் சொல்ல, 14 வயசுக்கு மேலே இருக்கவங்களும் சொல்ல. ஜஸ்ட் ஒன்லி அவைலபிள் டு சில்ட்ரன் தான், இது கரெக்ட். Right to education was inserted into part 3 of the Constitution by 86th Amendment Act. Yes, correct. 86வது சட்டத்தின் மூலம் தான் அந்த கல்வி உரிமை சேர்க்கப்பட்டது. இந்த கூற்றுமே சரி. 2ம் சரி, 3ம் சரி. எவை சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 2 and 3. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இந்த கொஸ்டின்ல ரைட் டு எஜுகேஷன் அவைலபிள் டு ஒன்லி சிட்டிசன் இது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. கண்டிப்பாக படிக்கலன்னா தெரியாது.
அப்போ எஸ் இருக்குமோ ஒரு சிட்டிசனுக்கு மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று கரெக்டுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் நீங்கள் டி போவீங்க, இல்லைனா ஏ போவீங்க. மேக்ஸிமம் இந்த 3யும் தெரியுன்றதுனால 1 and 3 ஆர் டி. எப்படி பார்த்தாலும் தப்பு. அப்போ அவங்க தப்பாக வைக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிக்கணும். தப்பாக இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முழுசாக தெரியாமல் அதை வச்சு ஆன்சருக்கு மூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தப்பு வந்து வரதா செய்யும். ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரியலன்னா அதை வச்சு ஆன்சருக்கு மூவ் பண்ணாதீங்க. அதை எஸ் கரெக்டுன்னு நீங்கள் கரெக்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தப்பாக போகும். ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரிலன்னு விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய 2 ஸ்டேட்மெண்ட் வச்சு நீங்கள் பொறுமையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவ் பண்ண பாருங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் ரைட் டு எஜுகேஷன், இதுவும் 2 and 3யும் தெரியும்னு வைங்களா, 1 எனக்கு தெரியாதுன்னு விட்டுருங்க. ஆனால் நீங்கள் 1 எனக்கு தெரியும், ஓகே 1 கரெக்டாக இருக்கலாம் போல, படித்தா கரெக்டாக தானே இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 1 இருக்கிற மாதிரி ஆப்ஷன் உங்கள் கண்ணுக்கு போகும், ஒரிஜினல் ஆன்சர் உங்கள் கண்ணுக்கு வராது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும், ஏதாவது ஒன்று தெரியலன்னு விட்டுட்டு 2 and 3 இருக்குல்ல, இந்த 2 ஆப்ஷனை வச்சு கரெக்டாக தப்பான்னு பார்த்துட்டு ஷோராக கரெக்ட். அப்போ 2 and 3 கண்டிப்பாக இருக்கணும். அப்போ இதை எலிமினேட் பண்ணிட்டு இது 2த்துல ஏதாவது ஒரு ஆப்ஷன். அப்போ 50% சான்ஸ் உங்களுக்கு கிடைக்குதா? ஆனால் தெரியாத ஒரு விஷயத்த கரெக்ட், எனக்கு இது கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ போயிட்டு பி நீங்கள் எலிமினேட் பண்ணுறீங்க. அப்போ ஒரிஜினல் ஆன்சரை எலிமினேட் பண்ணிட்டு எப்படி போட்டாலும் ஆன்சர் தப்பாக தான் வரும். தெரியலன்னா அதை அப்படியே வச்சுக்கிட்டு தெரிஞ்ச ஆப்ஷன்ஸை வச்சு மூவ் பண்ணணும். அப்போ நான் சொன்ன மெத்தடில் 2 and 3 மட்டும் கரெக்டாக 2 இடத்துல இருக்குன்னு சொல்லி வந்தீங்கன்னா அதை நீங்கள் எடுத்துட்டு இந்த 2த்துக்குள்ளே வருவீங்க. 50% சான்ஸ் இருக்கு. மேபி இப்போ 1 வந்து நீங்கள் ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்து 1 தப்பாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பி போகிறதுக்கும் வாய்ப்பு. ஓகேங்களா? தெரியாத விஷயத்த சரியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்காதீங்க, தப்பாக இருக்கலாம்னு சொல்லி எடுக்காதீங்க, அதுவும் வந்து பிரச்சனை. சரிங்களா? ஓகே. அடுத்து 40வது கொஸ்டின். மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என எப்போ பெயர் மாற்றப்பட்டது? ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் ரீநேம்டு ஆஸ் தமிழ்நாடு ஆன் Jan 14, 1969. இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயர் மாற்றம் அஃபீஷியலாக நடந்தது. ஆனால் அதுக்கான தீர்மானம் கொண்டு வந்தது தான் ஜூலை 18, 1967. இந்த ஜூலை 18 தான் நம்ம தமிழ்நாடு தினமாக கொண்டாடுது. அரசு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது அண்ணாவால். ஆனால் அஃபிஷியலாக மாற்றினது ஜனவரி 16, 1969 தான். ஸோ நம்ம கேள்வி என்ன இருக்குது? The state of Madras was renamed as தமிழ்நாடு ஆன். இது தீர்மானம் கொண்டு வரப்பட்டது, இன்னைக்கு பெயர் மாற்றப்பட்டது. அண்ட் நவம்பர் 1, 1956 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், மெட்ராஸோட மாநில மறுசீரமைப்பு சட்டம் பாஸ் பண்ண சொல்லி மெட்ராஸும் ஆந்திராவும் தனித்தனியாக பிரிச்சு அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடுன்னு பேர் வந்து மாற்றிட்டோம். நவம்பர் 1 தமிழ்நாடு தினமாக கொண்டாடுவாங்க. ஒரு கவர்மெண்ட் வச்சுன்னா ஒரு சில கவர்மெண்ட் நவம்பர் 1 கொண்டாடும், ஒரு சில கவர்மெண்ட் வந்து மாநில தினமாக கொண்டாடும், ஒரு சில கவர்மெண்ட் இது தமிழ்நாடு தினம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றப்பட்டதை கொண்டாடும். சரிங்களா? ஸோ 3 ஃபேக்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்கு. அடுத்து 41 கூற்று காரணம் கொஷின். கூற்று இந்தியாவின் நாடாளுமன்ற இறையாண்மை முழுமையானது அல்ல. பார்லிமெண்டரி சாவரிட்டி இன் இந்தியா இஸ் நாட் அப்சல்யூட். எஸ் கரெக்ட். பார்லிமெண்டரி சாவரிட்டி நம்மள்ட்ட கிடையாது, அது அப்சல்யூட் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க, ஏற்றுக்கலாம். பிகாஸ் சுப்ரீம் கோர்ட் கேன் எக்ஸசைஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ ஓவர் லா எனாக்டட் பை த பார்லிமெண்ட். பாராளுமன்றம் இயற்றும் சட்டங்கள் மீது நீதித்துறை என்ன பண்ணலாம், மறு ஆய்வு உட்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எஸ் கரெக்ட். இதனால தான், இந்த காரணத்தால் தான் இவங்களோட பவரா அப்சல்யூட் சாவரண்டிட்டின்னு நம்ம சொல்றது கிடையாது. கூற்று காரணம் ரெண்டுமே சரி, ஆப்ஷன் ஏ. அடுத்து ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, சபாநாயகர் குறித்த கூற்றுகளை கவனித்து. சபாநாயகர் தான் கூட்டத்துக்கு தலைமை தாங்குவார். இவர் யாரு? மக்களவை சபாநாயகர் பத்தி பேசுறோம். எஸ், கூட்டத்துக்கு இவர் தான் தலைமை தாங்குவார். இவர் இல்லைன்னா துணை சபாநாயகர், அவரும் இல்லைன்னா மாநிலங்களவையோட துணைத் தலைவர். மாநிலங்களோட தலைவர் வந்து சபாநாயகரோட பணிக்கு வந்து பாத்தீங்கன்னா வரமாட்டார். சரிங்களா? மாநிலங்களோட தலைவர் கூட்டத்துக்கு தலைமை தாங்க வரமாட்டார். மசோதா பண மசோதா இல்லையா என்பதை தீர்மானிக்கவர் சபாநாயகர். சரி. மக்களவையோட எதிர்கட்சி தலைவருக்கு அங்கீகாரம் வழங்குவதும் சபாநாயகர். எஸ் கரெக்ட். ஒரு எதிர்கட்சி தலைவரை ரெகக்னைசேஷன் கொடுக்கக்கூடிய ஆள் யாருன்னா நம்மளோட ஸ்பீக்கர். சரிங்களா? ஸோ அதே மாதிரி மாநில அரசுகள்லையும் மாநில சட்டமன்றங்கள சபாநாயகர் தான் யார் எதிர்கட்சின்றதை முடிவு பண்ணுவார். அடுத்து ஒழுங்கு பிரச்சனைகள் குறித்து இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரம் சபாநாயகருக்கே உள்ளது. ஸ்பீக்கர் இஸ் த ஃபைனல் அத்தாரிட்டி டு ஆன் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர். ஸோ ஒழுங்கு பிரச்சனைனா யாராவது ஒருத்தவங்க வரம் மீறி செயல்படுறாங்க, இல்லை சபை ஒழுங்கா போகல அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் ஒழுங்கு பிரச்சனை. இதுல அவர் தான் முடிவு எடுப்பார். ஏன்னா அவைக்குள்ள அவர் தான் கிங்கு. அவரு கொக்கு வந்து பாத்தீங்கன்னா கருப்பு அப்படின்னாலும் நீங்க கேட்டுதான் ஆகணும், காக்கா வெள்ளனாலும் நீங்க கேட்டுதான் ஆகணும். ஏன்னா இஸ் த ஃபைனல் இன்டர்பிரேட்டர் ஆஃப் எவ்ரி திங் இன்க்ளூடிங் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவைக்குள்ள அவர் தான் வந்து இறுதி விளக்க உரையாடல எல்லா விஷயத்துக்கும் இருப்பாரு, இன்க்ளூடிங் அரசியலமைப்பு உட்பட அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ 4 கூற்றுகளுமே சரியானது. மக்களவை சபாநாயகர் குறித்த இந்த 4 கூற்றுகளும் சரியானது, ஆப்ஷன் டி. அடுத்து 43 ராஜ்யசபா வாஸ் கான்ஸ்டிடியூட்டட் ஆன் ஏப்ரல் 3, 1952. இது சரியானு கேட்டா எஸ். ராஜ்யசபா ஏப்ரல் 3, 1952 தான் நிறுவப்பட்டது. ராஜ்யசபா இஸ் எ பெர்மனன்ட் ஹவுஸ் அண்ட் நாட் சப்ஜெக்ட் டு ரெசல்யூஷன். இது கலைக்கப்பட முடியாது, நிரந்தரமான அவை. இதுவும் சரிதான். ராஜ்யசபா வாஸ் கான்ஸ்டிடியூட்டட் பிஃபோர் த ஃபர்ஸ்ட் லோக்சபா. இங்க தான் செக் இருக்கு.
ராஜ்யசபான்றது ஃபர்ஸ்ட் லோக்சபா, முதல் மக்களவை அமையறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. எஸ், இதுவுமே கரெக்ட். ஏன்னா ராஜ்யசபா என்ன சொல்லியிருக்காங்க, ஏப்ரல் 3, 1952 சொல்றாங்களா. லோக்சபா பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 17, 1952. பிகாஸ் எலெக்ஷன் எப்போ நடக்குது நமக்கு, அக்டோபர் 1951 இருந்து பிப்ரவரி 1952 வரைக்கும் ஜெனரல் எலெக்ஷன் நடக்குது. அதுக்கப்புறம் ஏப்ரல் 17 தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் லோக்சபா கான்ஸ்டியூட் பண்ணப்படுகிறது. இதோட முதல் கூட்டம்னு பார்த்தீங்க அப்படின்னா மே 13, 1952 தான் முதல் கூட்டம். ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்தீங்கன்னா அப்போதான் பிரைம் மினிஸ்டரா மாறுறாரு. முதல் கூட்டம் மே 13. ஸோ அப்போ ராஜ்யசபா வாஸ் கான்ஸ்டியூட்டட் பிஃபோர் த லோக்சபா. முதல் மக்களவைக்கு முன்னாடி மாநிலங்கள் அமைக்கப்பட்டதுன்ற கூற்று சரி. ஏன்னா இவங்க ஏப்ரல் 13, ராஜா தான் ஃபர்ஸ்ட், மக்கள் செகண்ட். ஓகேங்களா, ராஜ்யசபா ஃபர்ஸ்ட், லோக்சபா செகண்ட். அப்போ 3 கூற்றுகளுமே சரியானது. ஆப்ஷன் டி. சரிங்களா. அடுத்து, which one of the following is an extra constitutional body? அரசியலமைப்பில் குறிப்பிடப்படாத அமைப்பு எதுன்னு கேட்குறாங்க. நிதி ஆணையம் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆர்டிகல் 280. ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் 315 குறிப்பிடப்பட்டிருக்கு, டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எல்லாமே. தேர்தல் ஆணையம் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆர்டிகல் 324. நிதி ஆயோக் அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை. சரிங்களா. இது வந்து ஜான் 1, 2015 திட்டக்குழுக்கு பதிலாக என்ன பண்ணுது, நிர்வாகிகளோட தீர்மானத்தின் மூலம் நிறைவேற்றப்பட்டது. இது தலைவராக வந்து பிரைம் மினிஸ்டரே வந்து இருப்பாரு. இது அரசியலமைப்பில் குறிப்பிடப்படாத அமைப்பு. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். அடுத்து 45th கொஸ்டின் பாருங்களா. மாநிலங்களவை உறுப்பினர் அவருக்கான தகுதிகள் பத்தி, குடிமகனாக இருக்க வேண்டும், முதல் கூற்று சரி, எல்லாருக்கும் தெரியும். 30 வயது நிரம்பி இருக்க வேண்டும். எஸ் கரெக்ட், 30 வயது கம்ப்ளீட்டா இருக்கணும். ராஜ்யசபா எம்பியாக நீங்க போட்டியிட. ஓகே, போட்டியிடும் மாநிலத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும். ஆக்சுவலா முன்னாடி இருந்துச்சு, இப்ப இது கிடையாது. போட்டியிடும் மாநிலத்தில் கட்டாயமாக வசிப்பவராக இருக்க வேணாம். நீங்க தமிழ்நாட்டில் கேரளாவில் இருந்துட்டு தமிழ்நாடு ராஜ்யசபா சீட்டுக்கு நீங்க கண்டெஸ்ட் பண்ணலாம். 3 is wrong. இந்தியாவின் ஏதேனும் ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் வாக்காளராக இருக்க வேண்டும். இது கட்டாயம். இது அரசியலமைப்பு சொல்லணும்னாலும் இந்திய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 இதை பத்தி சொல்லும். லோக்சபா ராஜ்யசபா எந்த எலெக்ஷனா இருந்தாலும், ஏதாவது ஒரு எலெக்ஷன்ல நிக்கிறீங்கன்னா கண்டிப்பா யூ மஸ்ட் பி a voter in any parliamentary constitution in India. ஏதாவது பாராளுமன்ற தொகுதியில் ஒரு வாக்காளராக இருக்க வேண்டும். ஸோ 3 தவறு, 1, 2, 4 சரி. எவை சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1, 2, 4. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து, பின்வரும் கூற்றுகளை கவனத்தில் கொள்க. உச்சநீதிமன்றம் தொடர்பான எந்த திருத்தத்திற்கும் பாதி மாநிலங்களில் ஒப்புதல் தேவை. எனி அமெண்ட்மெண்ட் ரிலேட்டிங் டு த சுப்ரீம் கோர்ட் ரிக்வயர்ஸ் ராட்டிஃபிகேஷன் பை ஆஃப் ஆஃப் த ஸ்டேட்ஸ். ஸோ நம்ம சிறப்பு பெரும்பான்மை சொல்லுவோம். 368 வந்து சிறப்பு பெரும்பான்மை 2 சொல்லுவோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் த டோட்டல் ஸ்ட்ரென்த் பிளஸ் 2/3 மெம்பர்ஸ் பிரசன்ட் இன் voting. ஒரு அவையின் 50% உறுப்பினர்கள் எண்ணிக்கை மற்றும் வந்து வாக்களிப்போரில் 3/2 பங்கு உறுப்பினர்கள். சரிங்களா. அடுத்து இதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி 2 சொல்றப்ப சேம் இதே கண்டிஷன் பிளஸ் 50% ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் ராட்டிஃபிகேஷன், 50% மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதல் பற்றி சொல்லியிருப்போம். அதை குறிப்பிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் தொடர்பான விதியை திருத்த பாதி மாநிலங்களில் ஒப்புதல் தேவை. அப்போ எதுக்கெல்லாம் வந்து இந்த பாதி மாநிலங்கள் ஒப்புதல் தேவை அப்படின்னா, கூட்டாட்சி தொடர்பான விதிகளை திருத்துவதற்கு. எஸ், உச்சநீதிமன்றத்துக்கு திருத்த தேவை. 7வது அட்டவணை முக்கியமா மத்திய மாநில பொதுப்பட்டியல், யூனியன் ஸ்டேட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட் பத்தி சொல்லுதா, அதுவும் வந்து கூட்டாட்சி விதி தொடர்பானதான். எஸ், அதுக்கும் வந்து பாதி மாநிலங்கள் ஒப்புதல் தேவை. அடிப்படை உரிமைகள் தொடர்பான எந்த திருத்தத்துக்கும் பாதி மாநிலங்கள் ஒப்புதல் தேவை. இது தவறு. அடிப்படை உரிமை முழுக்க முழுக்க பாராளுமன்றத்தோட கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு பாதி மாநிலங்கள் ஒப்புதல் தேவையில்லை. 1 மற்றும் 2 சரி, 3 தவறு. எவை சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. ஸோ அடுத்து, கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். பின்னொருவற்றை கவனத்தில் கொள்க. இதில் எவையெல்லாம் எளிய பெரும்பான்மை மூலம் திருத்தப்படலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் கேன் பி அமெண்டட் யூசிங் சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 5வது அட்டவணை 6வது அட்டவணை எளிய பெரும்பான்மையில் திருத்தப்படலாம். சேலரி அண்ட் அலோவன்ஸ் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். எஸ், எம்பியோட சேலரியா, அது சட்டம் தானே, எளிய பெரும்பான்மையில நீங்க அதையும் திருத்திடலாம். அஃபிஷியல் லாங்குவேஜஸும் எளிய பெரும்பான்மையில் திருத்தலாம். எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட் இதை திருத்த முடியாது. ஏன்னா எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட்ன்றப்ப ஓட்டு போடக்கூடிய ஆட்களை யாரும் இருக்கா, மாநிலங்களும் சேர்ந்து இருக்கா. அப்ப இது ஒரு கூட்டாட்சி தொடர்பான ஒரு விஷயமா வந்து மாறுது. அப்ப இதை வந்து எளிய பெரும்பான்மையில் திருத்த முடியாது. சிறப்பு பெரும்பான்மை மற்றும் 50% மாநிலங்கள் ஒப்புதல் அதுல தான் திருத்த முடியும். ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் 50% ராட்டிஃபிகேஷன் ஆஃப் த ஸ்டேட்ஸ் இதுல தான் வந்து திருத்த முடியும். 5 மட்டும் வராது. 1, 2, 3, 4 இது எல்லாத்தையும் சிம்பிள் மெஜாரிட்டியில் நீங்க திருத்தலாம். ஆப்ஷன் ஏ. ஓகே சரி. அடுத்து 48வது கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளை கவனத்தில் கொள்க. பிரசிடென்ட் பத்தி சொல்றாங்க. அரசியலமைப்பு திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கவோ அல்லது மறுக்கவோ முடியும்னு சொல்றாங்க. முடியவே முடியாது. அரசியலமைப்பு திருத்த மசோதாவை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவர் கட்டாயம் என்ன பண்ணணும், ஒப்புதல் கொடுத்தே ஆகும். ஸோ இதை பத்தி ஒரு சும்மா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ப்போமா. இப்போ ஆர்டிகல் 368 வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு திருத்த மசோதா அப்படின்னு சொல்லுது. இந்த அரசியலமைப்பு திருத்த மசோதா கான்ஸ்டியூஷனல்
அமெண்ட்மெண்ட் பில் இதை எந்த அவையில் வேணால் கொண்டு வரலாம் சரிங்களா. ஸோ எனி ஹவுஸ் எந்த அவையில் வேணால் கொண்டு வரலாம், யார் வேணால் கொண்டு வரலாம். இதுதான் இங்கே ஹைலைட்டு. எம்பியும் கொண்டு வரலாம், மினிஸ்டரும் கொண்டு வரலாம், யார் வேணால் கொண்டு வரலாம் சரிங்களா. ஸோ ஒரு அவையிலேருந்து இன்னொரு அவைக்கு போகும். சிறப்பு பெரும்பான்மை எளிய பெருமை ஏதாவது நான் பயன்படுத்தி ஒரு அவையிலேருந்து இன்னொரு அவைக்கு போகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் லோக்சபா ஆரம்பிக்குதுன்னா ராஜ்யசபா போகும், ராஜ்யசபாலேருந்து பிரசிடென்ட் கிட்ட போகும். பிரசிடென்ட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் கொடுத்தே ஆகணும். யூ மஸ்ட் கிவ் இஸ் அசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டாயம் ஒப்புதல் கொடுக்கணும். நார்மலாக இருக்கிற விஷயத்தில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்கலாம், நிறுத்தி வைக்கலாம், திருப்பி அனுப்பலாம் அப்படின்ற ஒரு அதிகாரம் இருக்கும். இங்கே திருப்பியும் அனுப்ப முடியாது, நிறுத்தியும் வைக்க முடியாது, கட்டாயம் ஒப்புதல் கொடுத்தே ஆகணும். யூ மஸ்ட் கிவ் இஸ் அசன்ட் சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கூற்றே வந்து தவறு. அதை வச்சு நீங்கள் எலிமினேட் பண்ணீங்கனாலே ஆப்ஷனுக்கு வந்துடலாம். ரெண்டாவது கூற்று படிச்சு பாருங்க. பிரசிடென்ட் cannot exercise the suspensive veto over constitutional amendment. எஸ், இதுதான் இன்டெரக்டா சொல்றோம். அரசியலமைப்பு திருத்த மசோதா குடியரசுத் தலைவர் இடைநிறுத்த வீட்டோவை பயன்படுத்த முடியாது. இது என்னது, திருப்பி அனுப்பக்கூடிய அதிகாரம் தான் இந்த இடைநிறுத்த வீட்டோ, சஸ்பென்சிவ் வீட்டோன்னு சொல்லுவோம். இதை பயன்படுத்த முடியாது. எஸ், பயன்படுத்த முடியாதுன்றது சரி. குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு பிறகு அரசியலமைப்பு திருத்தப்பட்டதாக கருதப்படும். இதுவும் சரிதான். அதுக்கு முன்னாடி மசோதா குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்ட அப்புறம் தான் என்னவா மாறுது, ஆக்டா வந்து மாறுது. எஸ், 3 is also correct. 1 is wrong option, 2 and 3 is the right answer. Okay. அடுத்து 49th கொஸ்டின். ஸோ பட்டியலில் இருக்கக்கூடிய எந்தெந்த பட்டியலில் என்னென்ன பொருள் இருக்கு அப்படின்னு சொல்றதை பத்தி. டிஃபென்ஸ் யூனியன் லிஸ்ட், பாதுகாப்பு, எஸ் கரெக்ட், மத்திய அரசு கிட்ட இருக்கு. போலீஸ் கன்கரண்ட் லிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. போலீஸ் ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்துக்கும் போலீஸோட அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், கலர், ட்ரெஸ் கூட கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்போ சிங்கம் 1 பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸா சூர்யா இருப்பார். சிங்கம் 3 பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் வெளியிருந்து காக்கியில் இருக்கும். அது ஆந்திரா போலீஸ். ஆந்திராவா தெலுங்கானாவா, ஆந்திரா போலீஸ். தமிழ்நாடு போலீஸ் பார்த்தீங்கன்னா காக்கி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி அவங்களோட ரூல்ஸ் வரும், ஃபுல்லான்லாம் போடுவாங்க. இங்கே அந்த மாதிரி ரூல்ஸ்லாம் கிடையாது. ஸோ லீவு அந்த மாதிரி மற்ற விஷயங்கள் எல்லாமே. போலீஸ் இஸ் த ஸ்டேட் லிஸ்ட். அதனால தான் ஒரு ஸ்டேட்டுக்கும் அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்து மாறும். எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட், எஸ் கரெக்ட், 42 சட்டத்தில் மாற்றப்பட்டது. அக்ரிகல்ச்சர் ஸ்டேட் லிஸ்ட், எஸ் கரெக்ட். 1, 3, 4 ஆர் கரெக்ட், ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்து 15th கொஸ்டின். மக்களவையின் கூட்ட நிறைவு எண்ணிக்கை, கோரம் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ கோரம் required for sitting the Lok Sabha. So article 100 of the constitution talks about quorum and casting vote. தீர்மான வாக்கு, இந்த சபாநாயகரோட பணிகள் பத்தி சொல்றப்பதான் அந்த 100 வந்து வருது. தீர்மான வாக்கு பத்தி சொல்லக்கூடியதும் ஆர்டிகல் 100 தான். குறைந்தபட்ச வருகை எண், இந்த கோரம் கூட்ட நிறைவு அப்படின்னு எண்ணிக்கை என்று சொல்லக்கூடியதும் இந்த ஆர்டிகல் 100 தான். ஸோ லோக்சபாவா இருக்கட்டும், ராஜ்யசபாவா இருக்கட்டும், எந்த அவையா இருந்தாலும் அந்த அவையின் மொத்த உறுப்பினர்களில் 10ல் 1 பங்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோரம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்கேன். 25, 50, 55. ஆக்சுவலா 543 × 1/10 போட்டா 54.3. ஓகேங்களா. ஸோ இது 55 கூட எடுத்துக்கலான்ட்டு நீங்க ஆன்சர் போடலாம், தப்பு. ஃபார்முலா தான் கேட்குறேன். அவையின் மொத்த உறுப்பினர்களின் 10ல் 1 பங்கு, 1/10 ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் த ஹவுஸ், எனி ஹவுஸ். ஓகேங்களா. ஸோ லோக்சபா இருந்தாலும் லோக்சபா, ராஜ்யசபா இருந்தாலும் ராஜ்யசபா. இதுவே நீங்க மாநில அரசுகளுக்கு வந்துட்டீங்கன்னு வைங்களா, அங்க கோரம் எப்படி இருக்கும் அப்படின்னா 10 or 1/10 which ever is higher. 10 அல்லது 1/10 எது அதிகமோ அதை நீங்க எடுத்துக்கணும். எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், 234 பேர். இதுல வந்து 1/10 எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 23.4 சீட் வரும். அப்போ வந்து 10 அல்லது 23.4 ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா அப்போ எது அதிகமாக அதை எடுத்துக்கணும். அப்போ 23.4 நம்ம எடுத்துக்கணும். அப்போ 23 எடுத்துப்பாங்க, 24 எடுத்துப்பாங்க. இப்போ பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டீங்கன்னா 30 சீட்டு தான். அப்போ 10 ஆர் இதில் 1/10 எவ்வளோங்க, 3. 10 அல்லது 3 எது அதிகமோ அதை எடுத்துக்கணும். 10 நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா. ஸோ இதுதான் 10 or 1/10 whichever is higher. அப்போ இதை லோக்சபாவை எடுத்துட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், மாநில சட்டமன்றம் கேட்டாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு 1/10 சொன்னால் அது தப்பு. 10 அல்லது 10ல் 1 பங்கு மொத்த உறுப்பினர் 10. சரிங்களா. ஸோ ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா. இதோட இருக்கட்டும். நம்மளோட அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலிட்டி டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. எக்ஸ்பிளனேஷனோட நம்ம கிளியர் கட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்ருக்கோம். அதுக்கான ஒரு சாம்பிள் லைவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒன்று போட்டிருந்தோம், இன்னைக்கு ஒன்று போட்டிருக்கோம். இதோட டீட்டெயில் பார்க்குறப்ப இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 3 வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டெஸ்ட் ரொம்ப ரஷ் பண்ணி நடக்கக்கூடிய டெஸ்ட் கிடையாது. இப்போ நினைச்சா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். அகாடமி நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, 9087342919. ஸோ முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம், எக்ஸ்டென்சிவாக ஒரு 1500 கொஷின்ஸை ஒரு 15 டெஸ்ட்டில் கவர் பண்ணுவோம். ஒரு டெஸ்ட்டுக்கு 100 கொஸ்டின்ஸ் தான். 2 hours டைம் வச்சுருக்கோம். 2 hours முடிச்சிடலாம் நீங்கள் 100 கொஸ்டின். அப்போ வீக்லி தனியாக பாலிட்டியை மட்டும் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்டே வரலாம். மற்ற சப்ஜெக்ட்ஸை நம்ம
படிக்கிறதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்குன்னா 5 சப்ஜெக்ட்டையும் எக்ஸாம் முன்னாடி நாள் ஒரே நாளில் போயிட்டு நம்மளால முடிக்க முடியாது. ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா 5ல் எது வந்து டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டியோ, பாலிட்டியோ இல்லை எக்கனாமிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், எதையாவது தூக்கி நம்ம ப்ரியாரிட்டியில் போட்டுட்டு அதை ஃபஸ்ட்டு முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அது முடிச்சிட்டிங்கன்னா மீதி 4 தான் இருக்கும். 4ல் அது அடுத்த ஒன்று எடுத்து முடிச்சிங்கன்னா மீதி 3 இருக்கும். 3ல் அடுத்து வந்து அந்த 3ஐயும் பேரலாக படிக்கலாம் டைம் இல்லை அப்படின்னா, ஓகேங்களா? ஏன்னா 2 கையில் இருக்குது, 2 கையில் ஸ்ட்ராங்காக இருக்குன்றப்ப நமக்கு ஒரு தைரியம் வரும். மீதி 3 தான் படிக்கணும். 1 படிச்சுட்டு 2 பேரலாக படிக்கலாம், இல்லை 1 எடுத்து ஸ்ட்ராங் பண்ணிட்டு மீதி 2 பேரலாக படிச்சு இந்த 3 ரிவைஸ் பண்ணிக்கிட்டு மீதி 2 பேரலாக படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்ஸ்க்கு வந்து கொண்டு போக முடியும். ஒரே டைமில் எல்லாத்தையும் படிக்கிற சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன், ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன். ஸோ பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் டைமில் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் மட்டும் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3rd டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த 3rd டெஸ்ட் கூட நான் சொல்லியிருந்தேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீகோடர் சிலபஸ் கொடுத்துரும், என்ன படிக்கணும், என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல படிக்கணும் அப்படின்றத டீகோடர் சிலபஸாகவும் கொடுத்துரும். ஓகேங்களா? இதை வச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா சோர்ஸும் நீங்களே ரெஃபர் பண்ணி படிக்கணும். டாபிக்ஸாக கொடுத்துரும், உங்களுக்கு ஈஸி தானே. இதுல இருந்து படிக்கணும், இதுல இருந்து கொஸ்டின் வரும்னு உங்களுக்கு தெரியும். நம்ம 100 கொஸ்டின்ஸ் கவர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் வந்து இருக்கு. ஓகேங்களா? அண்ட் அடுத்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேபி இந்த 3 டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணலாம் கூட. 4th டெஸ்ட்ல இருந்து ரெகுலராக அட்டன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 3 டெஸ்ட் ஆஸ் யூஷுவல் எல்லாருமே படிக்கக்கூடியதான். 10th, அடுத்து 11th 12th, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக சிட்டிசன்ஷிப் வரைக்கும் நீங்கள் இந்த வீக் நினச்சா கூட இந்த 3 டெஸ்ட்டும் எழுதிட்டு, இல்லை இதில் ஏதாவது ஒரு 2 டெஸ்ட் எழுதிட்டு கூட, இல்லை இப்போ லாஸ்ட்டாக நடந்த சிலபஸ் வைஸ் டெஸ்ட் கூட எழுதிட்டு கூட நெக்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ரொம்ப இம்பார்ட்டன்டான டெஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ இந்த டெஸ்ட் முடிகிறப்பே ஒரு 3-4 கொஸ்டின் நம்ம பாலிட்டியில் வந்து ரெடி ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். ஸோ இதுக்கும் அடுத்து நம்ம டீகோடர் சிலபஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அட்மிஷன் போட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. டீகோடர் சிலபஸ், கேஸ் லாஸ், என்னென்ன கேஸ் லாஸ் படிக்கணும், லிஸ்ட் ஆஃப் கேஸ் லாஸ், அடுத்து சின்ன சின்ன சப்ளிமெண்டரி மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி கொடுத்து கொஞ்சம் என்ரிச்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி நம்ம படிக்க வைக்கணும். ஸ்கூல் புக்ஸ் தவிர்த்து இப்போ நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்குது, கொஷின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் சீரிஸ் நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஜூன் 14 அடுத்த சண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த டெஸ்ட் இருக்குது. யாராவது அட்மிஷன் போடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா 9087342991 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ திரும்ப ஒரு டைம் சொல்கிறேன். டோட்டலாக 15 டெஸ்ட் அண்டு 1500 கொஸ்டின். ஃப்ளெக்சிபிள் தான், உங்களுக்கு ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் கூட எப்போ வேணாலும் கொஸ்டின் பேப்பர்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு எப்போ வேணாலும் பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அகாடமி நம்பர் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். 50 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பிளேஷன் பார்த்துருக்கோம். இப்போ யாராவது ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் வீக் சண்டே வந்து 100 கொஸ்டின் எக்ஸ்பிளேஷன் போட்டிருக்கும். 2 hours இருக்கும். 6th to 10th இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டாக ட்ரிக்கியாக கேட்கக்கூடிய ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து வச்சு. சரிங்களா? அந்த 100 கொஸ்டின்ஸோட அப்படியே அந்த பிடிஎஃப் வச்சு நம்ம கிளாஸ் எடுத்துருக்கோம். நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை சொல்லியிருந்தோம். அந்த வீடியோவை எடுத்து மஸ்ட் வாட்ச். 100 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இதில் ஒரு 50 கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக 150 கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட நம்ம இந்த ஒரு ஷார்ட் டேர்மில் பார்த்துட்டோம். ஓகேங்களா? இந்த 1500 கொஸ்டின் நம்ம வித் எக்ஸ்பிளேஷனோட போட போகிறோம். 1500 கொஸ்டின்ஸ் வித் எக்ஸ்பிளேஷன் வித் சம் டிப்ஸ். குவாலிட்டியில் நம்ம ஸ்ட்ராங் ஆகலாம். அதுக்கு மேலே தேவைப்படுது ரொம்ப ரொம்ப ஹெவியாக 2000-3000 தேவைப்படும். ஒரு சப்ஜெக்ட் இம்பார்ட்டண்டான 15 கொஸ்டின் வரப்போகுது. ஒரு கொஸ்டினுக்கு 100 அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பிளான் பண்ணி 15,500 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம், இல்லைனா நம்ம செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்டில் தென் ஹாப்பி ரீடிங். தேங்க்யூ. உங்களோட டவுட்ஸ் எதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம், இல்லைனா நம்ம செஷன் க்ளோஸ் பண்ணிடலாம். அண்டில் தென் ஹாப்பி ரீடிங். தேங்க்யூ. உங்களோட டவுட்ஸ் எதாவது